குவியம் சார்பாக வந்திருக்கும் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். 2015 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி, சரியாக சொல்ல போனால் 10 வருடம் 2 நாட்கள் அதிகமாகவே கழிந்து விட்டன. 10 வருடம் முடிந்து விட்டது என்பதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு பிரீஃப் இன்ட்ரொடக்ஷன். அன்றைக்கு முதல் நாள் எங்களை ஆரம்பித்து வைத்து வாழ்த்தி வணங்கியவர்கள், வாழ்த்தி சிறப்பாக வளர வேண்டும் என்று கூறியவர்கள் 3 பேர்கள்: திருப்பூர் கிருஷ்ணன், வாவேசு அவர்கள், ஜெயபாஸ்கரன் அவர்கள். அவர்கள் 3 பேர், திருப்பூர் கிருஷ்ணன் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால் இன்றைக்கு அவரால் வர இயலவில்லை. வாவேசு அவர்களும் ஜெயபாஸ்கரன் அவர்களும் 10 வருடத்திற்கு முன்பு எப்படி இருந்தார்களோ அப்படியே இருக்கின்றார்கள். குவிகம் 10 வருடத்தில் என்னென்ன மாறுதல்களும் வளர்ச்சிகளும் கண்டு அறிந்திருக்கிறது என்றது வாவேசு அவர்களுக்கு தெரியும். ஜெயபாஸ்கர் அவர்களுக்கு கேள்விப்பட்டிருப்பார்கள். இப்பொழுது சில 10 வருடத்தில் நாம் என்னென்ன பார்த்தோம் என்பதை பற்றி, ஒரு இலக்கிய வாசல் அமைப்பை பற்றியும் நிகழ்வுகளை பற்றியும் குறிப்பாக ஒரு 10 நிமிடங்கள் சொல்லிவிட்டு நான் ஜெயபாஸ்கர் அவர்களை ஒரு 15 நிமிடம் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிறகு நமது நண்பர்கள் ரியாக்ட் பண்ணட்டும். பிறகு வாவேஸ் அவர்கள் வழக்கம் போல தன்னுடைய நிறைவுரையை செய்வார்கள். என்று இன்றைய நிகழ்வை நாம் வரையறுத்து கொண்டு நிகழ்வுக்கு செல்வோம். முதலில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், 2013 நம்ம மின்னிதழை ஆரம்பித்தோம். அதாவது 12 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ மின்னிதழ் ஆரம்பித்து. ஸோ 2 வருஷம் நானும் கிருபானந்தன் அப்பொழுதே நண்பர்கள் தான். ரொம்ப பேங்க் ஆஃப் பரோடாவில் ரொம்ப காலமாகவே நண்பர்களாகவே இருந்திருக்கிறோம். இதை ஆரம்பித்த பிறமும் சொல்லியிருக்கிறேன், அவருக்கும் தெரியும். நம்ம அப்பப்போ பார்த்து பேசிக்கொள்வோம். ஒரு தடவை நான் மயிலாப்பூர் நாகேஸ்வர பந்துலு பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான், நம்ம ஏன் ஒரு இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது, ஒரு மாதம் ஒரு மீட்டிங் போடுற மாதிரி அப்படின்னு சொல்லி அதை பற்றி நாங்கள் ரொம்ப பேசிகிட்டு இருப்போம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸு எப்படி இருக்குது, அப்போ என்னென்ன இலக்கிய சிந்தனை, மற்ற இலக்கிய வீதி, அந்த மாதிரி மீட்டிங்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து போவோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு மார்னிங் வாங்க நம்ம வீட்டில் உட்காந்து பேசுவோம் சொல்லி மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் மாதிரி எங்கள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கிருபானந்தன், நான் பேசிகிட்டு இருக்கும்போது, தோசை சாப்பிட்டுட்டு பேசியிருக்கும்போது, என்ன பேர் வைக்கலாம், நம்ம ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறோம், மாதம் மீட்டிங், அது கன்ஃபார்ம்டு, என்ன பேர் வைக்கலாம்னு நிறைய யோசிச்சுருந்தோம். இலக்கிய தொட்டி, இலக்கிய வட்டம், அது மாதிரிலாம் நிறைய இருக்கே. ஸோ நம்ம என்ன வித்தியாசமாக என்ன யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இலக்கிய வாசல்ங்கிற பேரை சஜஸ்ட் பண்ணது என்னுடைய ஒய்ஃப் விஜயலக்ஷ்மி தான். உடனே இலக்கிய வாசல்னா இவரே சொல்லிட்டார். உடனே கிருபானந்தர், எஸ், இந்த பேர் நல்லா இருக்கு, இதே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக போச்சு. இலக்கிய வாசல்ங்கிற ஒரு அமைப்பு பேர், ஒரு தோசை 2 தோசைகளுக்கு நடுவில் அது உருவாயிடுச்சு. அது அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தோம், சரி வேறு எப்படி மீட்டிங் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னோடனே, எங்களுக்கு தெரிஞ்சவர், நண்பர், பழகியவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். அவரை போய் பார்க்கலாம், அமுதசுரபி ஆஃபீஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அமுதசுரபி ஆஃபீஸை பார்க்கறதுக்காக அண்ணா நகர், இந்த எஸ்பிஓஏ ஸ்கூல் பக்கத்தில் இருந்து அங்கே போய் வெயிட் பண்ணோம். அங்கே ஒரு 4-5 பேர் அவருடைய உடன் பணியாற்றுபவர்கள் இருந்தாங்க. அவர் வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னு உட்காந்துருந்தோம். அப்புறம் அவர் வந்தார். வந்தோடனே வாங்க கிருபானந்தன், சுந்தரராஜன் சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தார். என்ன பண்ண போகிறீங்கன்னு. இந்த மாதிரி ஒரு இலக்கிய ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பித்து ஃபஸ்ட்டு மீட்டிங் ஒன்று பண்ணலான் இருக்கோம். வருடப்பிறப்பு முடிந்து 18ஆம் தேதி அன்றைக்கி தான் இந்த இடம் கொடுத்துருக்காங்க, ஸ்ரீனிவாச காந்தி நிலையம், அம்புஜம்மாள் தெருவில். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னே, பண்ணலாமே, ஒரு நல்ல ஒரு இதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு நகைச்சுவையாக ஆரம்பிக்கலைங்க. அவன் என்ன, இலக்கியத்தில் நகைச்சுவை அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஆஹா, சரி நான் பேசிடுறேன், வேறு இன்னும் வேறு யார் சார் பேச முடியும். உடனே அவர் அங்கேருந்தே ஃபோன் பண்ணார். வாவேசு, இந்த மாதிரி வாங்க, நீங்கள் நம்ம ஒரு இலக்கிய அமைப்பு புதுசாக நம்ம நண்பர்கள் துவங்குறாங்க, அவங்களால ஒரு 500 ரூபா தான் தர முடியும் முதல் மீட்டிங்க்கு அப்படின்னு சொல்லியே அவர் சொன்னார். அப்புறம் அது வேறு அங்கே உடனே அடுத்து வாவேசு சார் உடனே அதனால் என்ன வந்துட்டு ஜமாச்சு சொல்லலாம் அப்படின்ட்டார் அவர். உடனே அப்புறம் ஜெயபாஸ்கர் சார்ஜி அவரையும் கான்டாக்ட் பண்ணார். அவரையும் கான்டாக்ட் பண்ணோடனே அவரும் ஆஹா வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்புறம் இவர் நெல்லை ஜெயந்தா அவரையும் கூப்பிட்டோம். அவரும் வரையில தான் சொன்னார். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அன்றைக்கி அவர் செக்ரட்டேரியட்டில் பணிபுரிந்துட்டு இருந்தார். முக்கியமான ஒரு வேலை, ஆஃபீஸ் வேலையாக நான் வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது, என்னால் அன்றைக்கி வர முடியாதுன்ட்டார். அப்புறம் பட் மற்ற 3 பேரும் வந்தாங்க. சரி, அப்புறம் அதுக்கு முன்னால் இலக்கிய சிந்தனுடைய ஆண்டு விழா ஏவிஎம் ராஜேஸ்வரில் வழக்கம் போல் ரொம்ப மிகச்சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருந்தது. நிறைய பேருக்கு பரிசெல்லாம் கொடுத்தாரு, நிறைய பேச்சாளர்கள் இலக்கிய சிந்தனை மீட்டிங்கு நாங்கள் அடிக்கடி அங்கே அன்புஜம்மாள் தெருவுக்கே போனதுனால, அவர் என்ன சொன்னார்னா, சரி நீங்கள் ஆண்டு விழாவுக்கு வாங்க, அங்கே மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அப்போ நீங்கள் உங்கள் கூட்டத்துக்கு வருவாங்க ஆட்கள்னு சொல்லி அவருடைய ஆசையோடு தான் அந்த இலக்கிய வாசலே நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ அங்கே போனோன்னே இங்கே ஒரு சின்ன பிட் நோட்டீஸ் ஒன்று அடிக்கலாமான்னு சொல்லி, நானும் கிருபானந்தன் உட்காந்து அந்த நோட்டீஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லி பண்ணி, அதில் ஆக்சுவலாக டேட்லாம் போட்டிருக்கோம், ஆனால் வருஷமே போடாமல் இது வருஷம்லெஸ் டைரி, டேட்லெஸ் டைரிங்கிற மாதிரி வருஷம்லெஸ் நோட்டீஸ் ஆகிடுச்சு. அது அதை பிரிண்ட் பண்ணி அங்கே இலக்கிய சிந்தனை மீட்டிங்கில்
அழகிய சிந்தன் வந்து அழகிய சிங்கர் வந்து அங்கே வாசலில் கடை போட்டிருப்பாரு. அவரும் செந்தில்னு பனுவலோட இவரு. அவரும் ஒரு கடை போட்டு புக்கு எல்லாம் விற்கிறதுக்காக அங்கே ஏற்பாடு பண்ணியிருப்பார். அப்போ அதுவும் நடந்து நாங்களும் அந்த கடையிலே உட்காந்துருந்து அது வர்றவங்களுக்கெல்லாம் அந்த நோட்டீஸை கொடுத்து, அப்படியா புதுசாக இருக்கு எங்கே ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒரு தடவை கேட்க ஆரம்பிச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணோம். இலக்கிய சிந்தனை அவரும் சொன்னார் மீட்டிங் நடுவில், அந்த மாதிரி இப்போ நம்ம பசங்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் வாங்க, நானும் வர்றேன் அப்படின்னு இருந்தார் அவரும். ஸோ அதுக்கப்புறம் தான் 18ஆம் தேதி ஏப்ரல் அங்கே பார்த்தோன்னா நிறைய நண்பர்கள் இலக்கிய சிந்தனையில் வந்த நண்பர்கள் ஒரு 50 பேருக்கு மேல் வந்திருந்தாங்க அங்கே. அந்த சின்ன உங்களுக்கு தெரியும் சீனிவாச காந்தி நிலையம் மிக ரொம்ப சின்னது. அது இடமே மொத்தமே 30 40 பேர் தான் உட்கார முடியும். எனக்கு 50 பேர் பின்னாடி நின்றுட்டு பார்த்தவங்களே கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அழகிய சிங்கருக்கே ஆச்சரியம், இவ்வளோ பேர் எப்படி வர்றாங்க ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி என்னால் நம்பவே முடியவில்லை. வழக்கம் போல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அவர். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த முதல் நாள் நிகழ்வு ரொம்ப எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. என்னென்னா நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு வழக்கமாகவே ஒரு ஒரு பஞ்சோட ஒரு நகைச்சுவையோடு பேசக்கூடியவர். அன்றைக்கி அவர் நல்ல பீக்கில் இருந்தார். அடுத்தது வாவேசு சார் அவருடைய கவிதைகள்லேருந்து எல்லாம் எடுத்து சொல்லி அவர் முதல்ல எழுதின கவிதைகள் அப்புறம் இலக்கியத்தில் எந்த விதமான நகைச்சுவையெல்லாம் சொல்லி அவர்கிட்ட இருக்கிற ஜென்ரல் அவருடைய நேச்சுரல் ஹியூமரே அன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருந்தது அன்றைக்கி. ஜெயபாஸ்கர் சார் கேட்க வேண்டாம். அவருடைய கவிதைகள்லேருந்து ஒன்னொன்னு கொடுத்த ஒன்னொன்னு ஒரு பஞ்ச் லைன். அப்படியே ரஜினி படத்துக்கு வசனம் எழுதுன மாரி இருக்கும். ஒவ்வொரு பஞ்ச் லைனா அப்படியே சொல்லி நல்ல நகைச்சுவையோட நெறைய சொல்லிட்டு இருந்தாரு. அது முடிஞ்சோனே அங்க வந்திருந்த மக்கள் அவங்களுக்கும் கவிதை படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ நம்ம வழக்கம் போல வந்திருந்தவர்கள் யாராவது கவிதை இருந்தீங்கன்னா அவங்க படிக்கலான்னு சொன்னோன்னே, புலவர் ராமமூர்த்தி, இளங்கண்ணன் போன்ற பல நண்பர்கள் வந்திருந்தாங்க. நம்ம ஊர் கோபிநாத் அப்படின்னு ஒருத்தர். அதெல்லாம் அப்படியே ஞாபகத்தில் அப்படியே வருது இப்போ. 10 வருடத்துக்கு முன்னாடி அப்படியே நினைவு போகும்போது அங்கேருந்து வந்தவங்களெல்லாம் நானும் கிருப்பானந்தனும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பேர்கள் அதெல்லாம் ஞாபகம் வந்தது. ஸோ அந்த சமயத்தில் எங்களுக்கு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம இது போடல. பட் இருந்தாலும் அதனுடைய ஆடியோ அதெல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு இருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் அது இல்லை. ஸோ இப்படி ஆரம்பித்த இலக்கிய வாசல் அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் வந்து ரொம்ப ஆகி வந்த இடமா போயிடுச்சு நமக்கு. ஆ, அந்த அதுக்கப்புறம் தொடர்ந்து மாதம் மாதம் நிகழ்வுகள் நடத்திட்டு இருந்தோம். அதில் என்ன நிகழ்வுகள் இருந்ததுன்னா, அது ஒன்னொன்னு பத்தியும் கொஞ்சம் சொல்லிட்டு, அப்படியே அடுத்தது நம்ம இதுக்கு போலாம். 2வது நிகழ்வு நான் ரசித்த ஜானகிராமன் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு வந்து, எங்களுக்கு தொடர்ந்து அந்த அ ஸ்ரீனிவாச காந்த நிலையம் பெர்மனன்ட்டா குடுப்போம்ன்னு சொல்ல அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, "நீங்க எப்பப்போ இருக்கோ நாங்க தர்றோம், நீங்க கேளுங்க" அப்படின்னாங்க. 2வது மாதம் கேட்டபோது இல்லன்ட்டாங்க. சரின்னு சொல்லி இங்க திருவான்மியூர்ல பனுவல் புத்தக நிலையம் இருந்தது. அங்க ஒரு சின்ன ஒரு ஹால் ஒரு 30, 40 பேர் உட்காரக்கூடியது. அவங்க அந்த மாரி ஆடியோ எல்லாமே வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லி அங்கே செந்தில்னு ஒருத்தர் இந்த நண்பர் இருந்தார். சரி அவர் மூலமாக அங்கே ஆரம்பித்தோம். நான் ரசித்த தி ஜானகிராமன் ஒவ்வொருத்தரும் அவருடைய புத்தகங்களை பற்றியும் பேசுகிறேன். எனக்கு ஞாபகம் இருக்குது நான் அம்மா வந்தாள் புத்தகத்தை பற்றி பேசினேன். அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் வந்து இதுவே கிடைச்சது. ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் பிரபஞ்சன் அவர்களை கூட்டு வச்சு அவருடைய நேர்காணல் வச்சு எல்லாரும் கேள்விகள் கேட்டு பதிலெலாம் சொல்லி ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கு ஜூலை மாதம் சிறுகதை சிறுவிழான்னு சொல்லி ஒரு நிகழ்வு. ஒரு 10 பேர் ஒரு எல்லாம் வந்து ஒரு போட்டி மாரி வச்சிருந்தோம். யாரு அது பேசி சிறுகதைக இப்ப சொல்லணும் அவங்க. அப்படிங்கிற மாரி. சிறுகதை சிறுவிழான்னு. நெறைய நண்பர்கள் வந்து கலந்துட்டாங்க. இலக்கிய வீதி சரவணன் வந்திருந்தாரு. அப்புறம் அதில் பரிசு வாங்கினவர் வந்து நம்ம ஜே. ரகுநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து "முகத்தை மறைக்குதோ முகநூல்" அப்படின்னு சொல்லி அத பத்தி ஒரு கவிதை. முகநூல் வந்து எப்படி நம்ம வே நேரடி பேச்ச பேசுவதற்கு தடையா இருக்குதோ அப்படிங்கிற மாரி ஒரு கருத்தில கவிதைகள் எழுதணும்னு சொல்லி, நீரை அத்திப்பூங்கிற நண்பர் தலைமை வகிச்சாரு. அப்புறம் திரைப்பாடல்களில் கவிநயம், அப்புறம் அசோகமித்திரன் படைப்புகள்னு சொல்லி பனுவல்ல சாருணி வனிதா வந்து பேசினாரு. அவர் இப்ப தான் சொன்னாரு, அசோகமித்திரனுக்கு நோபல் பரிசே கிடைக்க வேணும். அப்படிப்பட்ட ஒரு திறமையான எழுத்தாளர்ன்னு சொல்லி, அசோகமித்திரன் இருக்கும்பொழுதே அவர் சொன்னார். அசோகமித்திரன் அந்த மீட்டிங் வரல. ஆனா சாரு நிவேதா வழக்கம் போல அப்படி ஆணித்தரமா அவர் பேசினது நெறைய நண்பர்கள் வந்தாங்க. அவருடைய ரசிகர்கள்னே சொன்ன ஒரு 10, 15 பேர் வந்ததுனால அங்க இருக்கிற இடமே போரல. கொஞ்சம் கதவெல்லாம் தொறந்து வெளியில நின்னிருந்து கேட்க வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் பாண்டிய நெடுகாப்பியம்னு ஜி ஸ்ரீஜா வெங்கடேஷ், அப்புறம் அழகிய சிங்கருடைய நேர்பக்கம் நூல வந்து குவிகம் அறிமுகப்படுத்தியது. ரவி தமிழ்வாணன் புத்தக உலகம்னு பேசினாரு. பாம்பே கண்ணன் பொன்னியின் செல்வன் வெற்றியின் ரகசியம். ஞானி அவர்கள். அப்புறம் அங்கெல்லாம் எங்கேயுமே இடம் கிடைக்கலன்னோனே, நம்ம ராதாகிருஷ்ணா ரோட்ல வந்து வாசுகி கண்ணப்பன் அவருடைய ஒரு அரங்கம் இருந்தது. அங்கே வந்து நடத்தினோம். ஞானி அவர்கள வச்சு நேற்று, இன்று, நாளைன்னு நாடகத்த பத்தி, பரீட்சா நாடகங்கள பத்தி எல்லாம் சொன்னாரு.
அப்புறம் அதுக்குள்ளே ஒரு வருடம் ஓடிடுச்சு எங்களுக்கு. முதலாம் ஆண்டு விழாவில் ரெண்டு பெரிய நம்ம ஆளுமைகளை பாராட்டணும், அவர்களை மதிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அசோகமித்திரன், இந்திரா பார்த்தசாரதி, அப்போ பிரபஞ்சன் மூணு பேரையும் கூட்டிருந்தோம். பிரபஞ்சன் சாரால் அன்றைக்கி கிளம்பினாரு, அங்கே எங்கேயோ டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டு கடைசி வரைக்கும் வரவே முடியல. அசோகமித்திரனும் இந்திரா பார்த்தசாரியும் தமிழ் இணைய கழகம் அந்த அரங்கில் ரொம்ப சிறப்பாக இருந்தது. குழந்தைகள் எங்கள் ஆனந்த் ஃப்ளாட்ஸில் இருந்து அவங்கெல்லாம் வில்லுப்பாட்டு நடத்தினாங்க. அதில் நாடகம் நம்ம அஹ், மனித உறவுகள் அப்படிங்கிற நாடகத்தை நம்ம கிருபானந்தன் நடிச்சிருந்தாரு, தாரிணி அவர்கள் இயக்கினது. ஸோ இயல் இசை நாடகம் மூன்றுமே நடந்த ஒரு ஆண்டு விழா ரொம்ப சிறப்பாக அமைந்தது. அதற்கு பிறகு தொடர்ந்து சுஜாதா தேசிகனுடைய ரகுநாதன் இருந்த சுஜாதாவை பற்றி, வலையில் சிக்கும் இலக்கிய மீன்கள் அப்படின்னு, கதை கேளு கதை கேளு, சமீபத்தில் படித்த புத்தகங்கள்னு எஸ் ராமகிருஷ்ணன் வந்து டிஸ்கவரியில் வந்து மீட்டிங் போட்டிருந்தார் கே நகரில். ரொம்ப அழகாக பேசினார் அவர். கேட்கவே வேண்டியதில்லை. அவர் கேட்கணும் வேணும். அதாவது சொல்ல வேண்டியதில்லை. அவர் அவ்வளவு அருமையான பேச்சாளர். இலக்கிய புத்தகங்களை பற்றி அவர் சொல்லியிருந்தார். இன்றைய இளைஞர் இலக்கியம் என்ன ஒரு கலந்துரையாடல். அப்புறம் மறுபடியும் திருப்பூர் கிருஷ்ணன் தலைமையில் கோமல் அவர்களுடைய சுபமங்கள அனைத்தையுமே இணைய தளத்தில் கொண்டு வந்தோம். கிருபானந்தன் மற்ற எல்லா நண்பர்களுடைய முயற்சியினால் அதை கொண்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக திருப்பூர் கிருஷ்ணன் தலைமையில் அதை பண்ணினோம். அப்புறம் ஜெயகாந்தனுடைய வெறும் பேச்சு அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஆவணப்படங்களையும் திரையிடணும்னு சொல்லி ஜெயகாந்தனுடைய ஆவணப்படத்தை ரவி சுப்பிரமணியம் அவரே தயாரித்தது, அதை திரையிட்டு அதை பற்றி பேசி அவரை பேச சொல்லி மற்றவர்களும் கலந்துரையாடணும். அப்புறம் இந்திரன் சார் வந்து நான் சந்தித்த அபூர்வ மனிதர்கள் அப்படிங்கிறத பற்றி பேசினார். அதில் ஒரு சின்ன பிரச்சனையாச்சு எங்களுக்கு. என்னென்னா, இலக்கிய சிந்தனைக்கும் எங்களுக்கும் இலக்கிய சிந்தனை நார்மலாக 4வது சனிக்கிழமை நடக்கும். எங்களோடது 3வது சனிக்கிழமை. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால 3வது சனிக்கிழமை மாற்றி வச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த இலக்கிய இது ஸ்ரீனிவாச காந்தி நிலையம். ஸோ எங்களுக்கும் கொடுத்துட்டாங்க. 2 பேருக்கும் ஒரே சமயம். நாங்கள் எங்கள் பேச்சாளர் அன்னைக்கு இந்திரன் வந்துட்டார், அவங்களுடைய பேச்சாளர் ஒருத்தரும் வந்துட்டார். ஸோ என்ன பண்ணுறது, சரி அவங்களே பண்ணட்டும், அவங்கள தானே முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கலாங்கும் போது அவர் சொல்லிட்டாரு, லக்ஷ்மண் ஐயா, இல்லை இல்லை நம்ம 2 பேருமே சேர்ந்து பேசுவோம். அவர் 1 மணி நேரம் பேசட்டும், இவர் 1 மணி நேரம் பேசட்டும், இதுக்கப்புறம் தொடர்ந்து இப்படியே பேசலாமே அப்படின்னாரு. ஆஹா, மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ அன்றைக்கி இந்திரன் பேசினார். அதுக்கப்புறம் 2 நிகழ்வுகளும் தொடர்ந்து நகர்ந்தது. அதாவது முதல்ல இலக்கிய சிந்தனை. அவர் வருவார், வந்து ஒரு நோட் புக் கொடுத்து வந்து எல்லாருடைய அட்டண்டன்ஸ் வாங்குவார். அவருடைய பேச்சாளருக்கு அவர் தனியாக பணம் கொடுப்பாரு. ஹால் வாடகை நான் தான் கட்டுவேன், நீங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு எங்கள்கிட்ட சொல்லிடுவார். அது முடிச்சுட்டு அப்புறம் தொடர்ந்து நாங்கள் 2 பேருமா சேர்ந்து நடத்தினோம். அதுக்கு அடுத்த வாரம் வந்து இளைஞர் விரும்பும் இலக்கியம்னு சரஸ்வதி காயத்ரி, அப்புறம் அசோகமித்ரன் என் பார்வையில் அழகிய சிங்கர். அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான நிகழ்வு, புத்தகங்கள் வெளியிட எளிய வழி அப்படின்னு சொல்லி ஸ்ரீகுமார் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் பண்ணார். அதாவது பிரிண்ட் ஆன் டிமாண்டை பற்றி எப்படி பங்கிறத பற்றி இன்ட்ரொடக்ஷன் எங்களுக்கு. அதை கேட்டவர் தான் ஒரு பொறி நம்ம கிருபானந்தன் அவர்களுக்கு தட்டுது. அவர்கள் பண்ணும்போது ஏன் நம்மளும் அந்த மாதிரி பிரிண்ட் ஆன் டிமாண்டை யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பண்ணார். அதுதான் இன்றைக்கி குவிகம் பதிப்பகமாக வளர்ந்து 250 புத்தகத்துக்கு மேலே நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அது வந்தது அது. ஆனால் தொடர்ந்து நம்ம இலக்கிய வாசல் தொடர்ந்து போயிட்டு இருந்தது. தமிழில் அகராதிங்கிற தலைப்பில் சந்தியா நடராஜன், விஞ்ஞான எழுத்துக்களை பற்றி எஸ் கண்ணன், நினைவில் நின்ற சிறுகதைன்னு சொல்லி ஒரு கலந்துரையாடல், நான் என்னை தேடுகிறேன் அப்படிங்கிற புத்தகம் வெளியிட்டு நம்ம சுரேஷோட இது, அப்புறம் அசோகமித்திரன் காந்தியை பற்றி ஒரு கலந்துரையாடல், அப்புறம் வைகறை காற்று அப்படிங்கிற புத்தகம் நம்ம தில்லை கோவிந்தன் குவிகம் பதிப்பகமாக வந்த 3வது 4வது புத்தகம்னு நினைக்கிறேன். அதனுடைய வெளியீட்டு சுபா அவர்கள் தலைமையில் நடந்தது. அதுக்கு பிறகு வ சிறகுவோட புத்தகம் வரதராஜன் டிவி வரதராஜன் தலைமையில் 3 புத்தகம் வெளியிட்டோம். அப்புறம் ஜனவரி 2018 புத்தக காட்சியில் கற்றதும் பெற்றதும்னு ஒரு நிகழ்வு. புத்தக கண்காட்சி எப்போ நடந்திருந்தாலும் சரி, அதை பற்றி ஒரு நிகழ்வு நிச்சயமாக நம்ம இதில் உடனே இருக்கும். அதற்கு பிறகு அழகிய சிங்கர் தான் எங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு மீட்டிங்கில் ஒரு ஆட்கள் கிடைக்கல அல்லது நல்ல ஆட்கள் கடைசி நிமிஷத்தில் வரலைன்னா அவர் தான் எங்களுடைய மென்டர். அப்போது அவருக்கு உடனே கூட்டுருவோம். தான் தோன்றி கட்டுரைகள்னு ஒரு தலைப்பில் பேசினார். நலவெண்பாவை பற்றி திருப்பூர் கிருஷ்ணன், ஆலய சிற்பங்களை பற்றி வல்லபா ஸ்ரீனிவாசன், மாறிவரும் சிறுகதை களம் என்பதை பற்றி காந்தலட்சுமி, ஜானகிராமன் சிறுகதைகளை பற்றி முனைவர் கல்யாணராமன், தமிழ் ஆய்வுகள் காலமும் களமும் இரா வெங்கடாஜலபதி, இப்போ சமீபத்தில் சாகித்ய அகாடமி வாங்கினவர், அவர் பேசினார். கைநிறச் சோழிகள் அப்படிங்கிற புத்தகம் லதா ரகுநாதனுடைய புத்தகம் வெளியீடு. சிற்றிதழ்களில் தளம் பா ரவி அவரோடது. ஜீவகரிகாலன் சமகால கதைகள் என்பதை பற்றி பேசினார். சித்திரக்காரனாக அறிமுகப்படும் பன்முக கலைஞர் சுரேஷ் ஈனு அவர் வந்து பேசினார். தீபாவளி மலர்களை பற்றி எஸ் கண்ணன் நம்ம மியூசிக் கண்ணன் பேசினார்.
போட்டி கதைகள் வெளியீடு அப்படிங்கிறத பற்றி கிரிஜா ராகவன், வித்யாசுமணியம். கதை கேட்கலாம் வாங்கங்கிற தலைப்பில் ஜிபி சதுர்புஜன். கவிதை நடந்து வந்த பாதை நீரை அத்திப்பூ பேசினார். நாடக அனுபவங்கள் சிவி சந்திரமோகன். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சோன்னா 50 நிகழ்வு முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. 50வது நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வாக நம்ம டிஸ்கவரியில் கே நகரில் ஒன்று பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்போது சரி, அப்பவும் அது மாதிரி இயல் இசை நாடகமாக அந்த மாதிரி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ரவி சுப்பிரமணியம், காத்தாடி ராமமூர்த்தி, சந்தியா நடராஜன் அவங்க 3 பேரையும் வச்சு பேச சொல்லி பண்ணோம். ரொம்ப சிறப்பான. ரவி சுப்பிரமணியம் அவருடைய இசை பாடல்களை பாடினார். நிறைய ரசிகர்களுடைய விருப்பத்திற்கு இடங்க. காத்தாடி ராமமூர்த்தி வழக்கம் போல் அவர் ஒரு 10 நிமிஷம் பேசினாலும் அப்படியே ஒவ்வொரு பேச்சிலையுமே அப்படியே நகைச்சுவை தெரிக்கிறபடியே ரொம்ப அழகாக இருந்தது. சந்தியா நடராஜன் ஒரு சீரியஸான டாப்பிக்கை பற்றி பேசினார். அதற்கு பிறகு தொடர்ந்து இப்படியே போயிட்டு 50 நிமிடம் நினைச்சோன்னு ஒரு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் என்ன ஆச்சு அதுக்கப்புறம்? கேஜி ஜவஹர், கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம், உஷா சுப்பிரமணியம், கிருஷ்ணமூர்த்தி, பாமா கோபாலன், வேதா கோபாலன். அப்புறம் பிப்ரவரி 2020 சுஜாதாவை பற்றி ஒரு காணொளி, ஒரு நாடகம் தாரிணி அவர்கள் வந்து நடத்தினாங்க. இது பிப்ரவரி 2020 இது வந்தோடனே கொரோனா தாக்கம் நம்ம இதில் வந்தது. அதனால் இனிமேல் நேரடி நிகழ்வெல்லாம் நடக்கவே கூடாது, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பிப்ரவரி 2020ஓட இலக்கிய வாசலை நாங்கள் டெம்பரரியாக மூட வேண்டியதாக போச்சு. இதுக்கு நடுவுலையே 2017 நாங்கள் வந்து குவிகம் இல்லம்னு ஒன்று ஆரம்பித்து வார வாரம் அளவலாவல் அங்கே ஆரம்பித்தோம். ஸோ வார வாரம் அந்த அதில் ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள், சின்ன ஹால் தான் அங்கே, ஒரு ஒரு முன்னாடி உள்ள டிராயிங் ஹால்லே தான் உட்காந்து பேசுவோம். அதுலேயும் வாவேஸ் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. முதல்ல இனாகுரேஷன் போதெல்லாம் வாவேஸ் பேசினார். திருக்குறளை பற்றி வாவேஸ் பேசினார். நிறைய மீட்டிங்லாம் அங்கே வாரம் வாரங்கிறதுனால படங்கள்லாம் போடுவோம், ஆவணப்படங்கள்லாம் போட்டுட்ருப்போம். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கே அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதே ஜாலியாக இருக்கும். நம்ம வீட்டில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொரோனாவில் இதை நிறுத்தினோடனே அந்த குவிகம் இல்லமும் நம்ம யாரும் போக முடியாதுன்னு நிலைமை வந்துச்சு. ஸோ இலக்கியத்துக்கே நம்ம என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரியலும்போது பிப்ரவரி மாதம் ஒரே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் அந்த ஜூம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்ன இது வந்தது. சரின்னு சொல்லி பிப்ரவரி 20 நிறுத்தினோம். மார்ச் 20 நம்ம வந்து ஜூம் ஆரம்பிச்சிட்டோம். ஜூம் ஆரம்பித்த அப்புறம் ஒவ்வொரு வாரம் வாரம் முதல்ல ஒரு சும்மா கவிதைகளை பற்றி பேசுவோம்னு சொல்லி, அப்புறம் ஒரு நாடகம் பண்ணி, ஆக்சுவலாக ஒரு காந்தி அவருடைய கடைசி 5 வினாடிகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனவரி பிப்ரவரியில் தீவிரமாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது நமது பாம்பே கண்ணன் அவருடைய டைரக்ஷனில் ஒரு 10-15 பேர் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த இதை ரிகர்சல்லாம் பண்ணோம். ஆனால் அந்த கொரோனானால அது ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. தொடர்ந்து அதெல்லாம் நம்ம ஜூமில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜூமில் நடந்தப்புறம் வாரம் வாரம் அதுக்கு பேரே வேற மாற்றிட்டோம். இணையவழி அளவலாவல் அப்படிங்கிற மாதிரி அது தொடர்ந்து 20 ஆரம்பித்தது இப்போ 5 வருஷமாக இன்னும் ஓடிட்டுருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. அந்த அளவலாவலில் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். 5 வருஷத்தில் நம்ம வாரத்திற்கு 2 நடுவில் கொஞ்ச நாள் கழித்து நம்ம பாரதியாருடைய மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற ஒரு வரிசையை ஆரம்பித்தோம் வாவேஸ் அவர்களுடைய தலைமையில். அதுக்கிட்ட 206 நிகழ்வுகள் மேலே போயிட்டுருக்கு. குவிகத்தோட அளவலாவல் அதுவே ஒரு 200க்கு மேலே போயிட்டுருக்கு. 250 கிட்ட மேலே போயிட்டுருக்கு. அப்போ இவருடைய அழகிய சிங்கர் அவருடைய விருட்சமனுடைய கூட்டங்களும் அப்போ வாரத்துக்கு 2 கூட நடத்தினார் முதல்ல அவர். அப்புறம் வாரத்துக்கு 1, அப்புறம் அதை மாற்றினோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இலக்கிய இதில் பயணித்து கொண்டு இருந்தோம். அப்புறம் கொரோனாலாம் முடிஞ்ச அப்புறம் ஏன் திரும்ப நம்ம இலக்கிய வாசல், அதாவது நேரடி நிகழ்வு ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அப்போது ஆரம்பிக்கும்போது தான் தோணுச்சு, ஏன் இலக்கிய நிகழ்வு நம்ம நேரடியாக பண்ணும்போது ஏற்கனவே ஜூமில் நடந்த ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. ஸோ அந்த அட்வான்டேஜ் 2யும் எடுத்துக்கிட்டு ஹைப்ரிட் மீட்டிங்காக நடத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஸோ அதில் நிறைய சிக்கல்கள்லாம் இருந்தது எங்களுக்கு. ஏன்னா இதில் பேசும்போது ஜூமில் இருக்கவங்களுக்கு கேட்காது, ஜூமில் கேட்கும்போது அங்கே நேரடியாக இருக்கவங்களுக்கு ஒரு எக்கோவாக இருக்கும். அந்த மாதிரி சில தடங்கள் அது மாதிரிலாம் இருந்தது. பட் இருந்தாலும் அதை தொடர்ந்து நடத்திடுவோம்னு சொல்லிட்டு, என்ன இருந்தாலும் நிறைய நண்பர்கள் நம்ம ராஜாமணி அவர்கள்லாம் நிறைய உதவிக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய நிகழ்வுகள் ஆரம்பித்தோம். எப்போது ஆரம்பித்தோம்னா பிப்ரவரி 2022 கணேஷ் பாலா அவருடைய கடந்து வந்த பாதைன்னு அவர் ஆரம்பித்தார். கதை சொல்ல இயக்கம், அப்புறம் ஒரு ஹைக்கூ மீட்டிங் அமுதோன் அவர்கள் பண்ணார். ஒரு ஆவணப்படம் சிற்பி அவர்களுடையது. அப்புறம் நாடக கலைஞர் சந்திப்பு, புத்தக வெளியீடு, நூலகத்தை பற்றி நித்யானந்தம் பேசினார். அப்புறம் சிறப்பு நிகழ்வாக வைத்தீஷன் அவருடைய ஆவணப்படத்தை அந்த இடத்த வேண்டாம் சொல்லி வெளியில் ஒரு இடத்துல நேரடி நிகழ்வாக மிகச்சிறப்பாக இணைய வழி நம்ம இணைய கழகம், தமிழ் இணைய கழகம் அந்த அரங்கில் வச்சு
சிறப்பான அந்த ஆவணப்படம் குவிகுமே தயாரித்து நண்பர்கள் உதவியினால் செய்தது. ரொம்ப அருமையான ஒரு ஆவணப்படம், 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம். நிறைய நண்பர்கள் பேசி சிறப்பாக அமைந்தது அது. அதற்கு பிறகு சிறுவர் மனத்தை பற்றியும் திரைப்படம் ரவி சுப்பிரமணியம் அவருடைய திரைப்படம் பற்றியும், நான் ஏன் எழுதுகிறேன்னு ஒரு தலைப்பை பற்றியும் பேசணும். 2023 மாதா மாதம் சந்தியா நடராஜன், அப்புறம் தமிழ் வளர்த்த சான்ற துவக்க விழா ஒரு நாள் இருந்ததுனால அந்த மாதம் அந்த நிகழ்வையே நமது குவிக நிகழ்வாகவே சேர்த்து வைத்து கொண்டு விட்டோம். புத்தக வெளியீடு, அப்புறம் ஜமீன் பல்லாவரம் அரசினர் பள்ளி மாணவர்கள் அவங்கெல்லாம் ஒரு 10வது படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் பேர் ரஷ்யாவுக்கு போனாங்க. ஸோ அவங்கள ஒரு 7, 8 பேரை அந்த குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர்களை பாராட்டி அவர்களுக்கு அங்கே உணவெல்லாம் கொடுத்து அது ஒரு கலெக்ஷன்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே வந்து அந்த நண்பர்கள் குவியத்தால் திரட்டி கொடுக்க முடிந்தது. அதை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஏன்னா நிறைய பேசிக்காக போக வரதுக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. ஆனால் அங்கே மற்ற கிட்டு எல்லாம் வேண்டி இருக்கு, குளிர் ஊர் அதுக்கெல்லாம் தேவையான இதெல்லாம் அவங்களுக்கு வேண்டி இருக்கும். அதுக்காக நாங்கள் கொடுத்து எல்லாமே கொடுத்தோம். குவிய நண்பர்கள் அதுக்கு உதவியது மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியே அந்த இது அப்புறம் குவிகம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தோம் 2022. ஸோ அந்த ஜூலையில் அது ஒரு சிறப்பான வெளியீட்டு விழாவை ரொம்ப அழகாக ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் நானுடைய புத்தக வெளியீடு, அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து புத்தக வெளியீடுகள் தான் அதிகமாக இருந்தது. ஒரு பட்டிமன்றம் இது தென்காசி கணேசன் அவர்கள் தலைமையில் நடந்தது. டிஎம்எஸ் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை வந்து நம்ம என்சிஎம் மோகன்தாஸ் பண்ணார். அப்புறம் 2024லும் அதே மாதிரி தான் புத்தக வெளியீடு, கவியரங்கம், அப்புறம் கவிதை வாசிப்பு, கதை பேசுவோம், குவிகம் நாடக மேடை, புத்தக வெளியீடு இப்படியெல்லாம் பண்ணோம். ஆகஸ்ட் மாதம் சிவசங்கரி சிறுகதை தேர்வு அது பெரிய விழாக பண்ணோம். 2024 நம்ம குவிகம் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெரிய மழை காரணமாக நவம்பர் மாத நிகழ்ச்சியை ரத்து செய்தோம். நவம்பர் 2024 குவிகம் நேரடி நிகழ்வு நடக்க இயலவில்லை. டிசம்பர் மாதம் ஒரு புத்தக வெளியீடு. இப்போது ஜனவரி 2025 ஒரு கலந்துரையாடல் ஒரு அனுபவம் பண்ணினோம். பிப்ரவரியில் நமது அழகிய சிங்கர் ஞானக்கூத்தன் நினைவு கதை பரிசளிப்பு விழாவை விருட்சம் விழாவாக ரொம்ப சிறப்பாக அதில் நடத்தினார். மார்ச் 25 போன மாதம் நானும் அங்கே இருந்தேன், நேரடியாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடிந்தது. கவிதைக்குள் கதை, அந்த கதையை நிகழ்த்துதல் அப்படிங்கிற ஒரு தீமை வச்சுட்டு நம்ம மதுவந்தியுடைய கதையை வந்து இந்திரா ராமநாதன் அவர்கள் அது அப்படியே படிக்க அதை ஒருவர் படிக்க அதை அவருக்கு அதற்கு பாவனை முகத்தில் பாவனை கொடுத்தார். அதை ஒரு கதையை நிகழ்த்தினார், நாடகம் மாதிரி ஒரு மோனோ ஆக்டிங் மாதிரி இருந்தது. அடுத்தது இந்திரா பார்த்த சாரதி இந்திரா ராமநாதன் அவர்கள் படிக்க இவர் நமது ஆர்கே அவர்கள் ஒரு மிகச் சிறப்பாக ஒரு நாடகத்தை அப்படியே நடத்தி காமிட்டார். அதாவது பிரகலாதன் அவர்கள் எப்போ வருவான்னு சொல்லி ஒரு கவிதைக்குள் கதைங்கிற தலைப்பில் இந்திரா ராமநாதன் அவர்கள் எழுதிய கவிதை கவிதை அண்ட் கதை அதை அவர் படிக்க படிக்க அப்படியே அவர் முகத்தில் நரசிம்மன் வரும்போது அப்படியே நரசிம்ம அவதாரம் வரும்போது அப்படியே அவரையே நேரடியாக பார்ப்பதை போல ஒரு உணர்வை ஆர்கே அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கு அடுத்தது ஆர்கே அவருடைய டீம் வந்து ஒரு நாடகத்தின் முதல் ரிஹர்சல் எப்படி இருக்கும்னு சொல்லி அதை பற்றி ஒரு ரிஹர்சலே நடக்கிறபடி ஒரு சீனை கிரியேட் பண்ணார். ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு லாஃபிங் ரைட் தான் சொல்லணும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்படி வந்து வளர்ந்து வந்தது தான் நமது இலக்கிய வாசல். அந்த இலக்கிய வாசலில் முதல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களுக்கு நம்ம நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது நெல்லை ஜெயந்தா அவர்களையும் இன்றைக்கு வரணும்னு நினைத்தோம், அவர் வர இயலவில்லை. நமது ஜெயபாஸ்கர் அவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ இதுதான் எங்களுடைய இலக்கிய நாம் கடந்து வந்த பாதை. அதை பற்றி சொல்வதிலே ஒவ்வொரு இது படிக்கும்போது அப்படி பழைய நினைவுகள் பழசுக்கு போயிடுது. நிறைய சொல்லணும் போல தான் இருக்குது. இருந்தாலும் நிகழ்ச்சியில் மற்றவர்கள் நிறைய பேச வேண்டும், நாம் குறைவாக பேச வேண்டும் என்பதை மீறி இந்த தடவை கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம் நானே பேசி கொண்டிருக்கின்றேன். இப்போது நீங்கள் இந்த மகிழ்ச்சியை நான் அனைவரிடம் பகிர்ந்து கொண்டு நம்ம ஜெயபாஸ்கர் அவர்களை ஒரு 15 நிமிடம் அந்த நிகழ்ச்சியை பற்றியும் மற்ற நிகழ்ச்சியை பற்றியும் அவருடைய கருத்துக்களை சொல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெயபாஸ்கர் சார், அன்மியூட் பண்ணீங்க சார், அன்மியூட் பண்ணீங்க, மியூட்டில் இருக்கீங்க சார், மியூட்டில் இருக்கீங்க. ஆ வணக்கம். கேக்குதுங்களா? கேட்குது சார், சொல்லுங்க. உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியான ஒரு மாலை நேரமாக இந்த மாலை நேரம் எனக்கு அமைந்திருக்கிறது. திருவிழாவிலே பெற்றோரை ஒரு இடத்துல இருக்க சொல்லிவிட்டு எல்லா இடங்களுக்கும் சென்று ஒரு மிகப்பெரிய திருவிழாவிலே வேடிக்கை பார்த்து விட்டு திரும்ப பெற்றோரை வந்து அடைகிற ஒரு குழந்தையின் மனநிலையை நான் இப்போது பெற்றிருக்கிறேன்.
நினைத்து பார்க்கும் போதே எனக்கு இனிமையாக இருக்கிறது. இந்த குவிகத்தின் சற்றேறக்குரிய 12 ஆண்டு கால 13 ஆண்டு கால பயணத்தில் நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கிய வாசல் நிகழ்ச்சி தொடங்கி வைத்து பேசியிருக்கிறேன் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், அந்த 10 ஆண்டுகளாக 13 ஆண்டுகளாக குவிகம் என்கிற ஒரு அமைப்பு இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதும், நானும் ஏதோ ஒரு வகையில் இடையறாது என் எழுத்துக்களோடு இயங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு இந்த நேரத்திலே ஒரு சேர நினைவுக்கு வருகின்றன. இலக்கியத்தின் மீதும் இலக்கியவாதிகளின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தீராத உண்மையான அக்கறை இருந்தால் ஒழிய இது போன்ற ஒரு அமைப்பை தொடர்ந்து நடத்த முடியாது என்பதைத்தான் நான் உணர்கிறேன். மரியாதைக்குரிய ஐயா சுந்தரராஜன் அவர்களும் மரியாதைக்குரிய ஐயா கிருபாகரன் அவர்களும் ஒரு இரட்டை தண்டவாளங்களைப் போல இருந்து இந்த அமைப்பை நிறுவி முன்னெடுத்து எப்படிப்பட்ட இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் பயணித்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த எழுத்தாளர்களை ஒருங்கிணைத்து, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சிறந்த பதிப்பகங்களை ஒருங்கிணைத்து, இலக்கியவாணர்களை ஒருங்கிணைத்து, இலக்கியத்தில் மீது ஆர்வம் கொண்டவர்களை ஒருங்கிணைத்து இப்படி நடத்தி கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே இலக்கியவாதிகளின், தமிழார்வம் கொண்டவர்களின், படைப்பாளிகளின் வணக்கத்துக்குரிய ஒரு பணி என்றுதான் நான் பார்க்கிறேன். குவிகம் இலக்கிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதற்கான அரசியல் என்பது தமிழாகவும் தமிழ் இலக்கியமாகவும் தமிழ் இலக்கியவாதிகளை கொண்டாடுவதாக மட்டுமே இருந்திருக்கிறது என்பது மிக 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 நெகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய ஒரு செய்தி. நீங்கள் ஐயா சுந்தரராஜன் அவர்கள் மிக தெளிவாக ஒரு 25 நிமிடம் அவர் குறிப்பிட்டதை போல வேற்று சொற்கள், தேவையில்லாத சொற்கள் என்று எதையுமே பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க குவிகம் என்கிற இலக்கிய அமைப்பு எப்படி எப்படியெல்லாம் சிறகடித்து பறந்திருக்கிறது என்பதை மிக அழகாக மிக மிக நேர்த்தியாக நமக்கு எடுத்துரைத்தார். ஒரு இலக்கிய அமைப்பை வேறு ஏதேனும் ஒரு நோக்கத்துக்காக தோற்றுவித்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இலக்கிய அமைப்பை பயன்படுத்தி சொந்த ஆதாயம் காண்பதற்கு இது போன்ற அமைப்புகள் தொடங்கப்பட்டிருக்குமேயானால், தொடங்கப்பட்டவரின் நோக்கம் நிறைவேறியவுடன் அந்த அமைப்பு காணாமல் போயிருக்கும். 13 ஆண்டுகளை கடந்தும் ஒரு அமைப்பு பயணிக்கிறது என்றால் அந்த அமைப்பின் நோக்கம் இலக்கியவாதிகளை கொண்டாடுவதும், இலக்கியங்களை மதித்து போற்றுவதும், இலக்கியங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்குவதாக மட்டுமே இருந்திருக்கிறது. அதை கடந்த 15 ஆண்டு 13 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதை கண்கூடாக நான் பார்க்கிறேன். இடையிலே 10 ஆண்டுகளில் நான் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட, நான் பங்கேற்கவில்லை, பார்க்கவில்லை, பின்னூட்டமிடவில்லை, அல்லது இது குறித்து மரியாதைக்குரிய சுந்தரராஜன் அவர்களுடனோ அல்லது கிருபாகரன் ஐயா அவர்களுடனோ நான் பேசவில்லை என்பதையெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் நான் பார்ப்பேன். எனக்கு மாதந்தோறும், வாரந்தோறும் அல்லது எப்போதெல்லாம் குவிகம் தன் நிகழ்ச்சியை நடத்துகிறதோ அப்போதெல்லாம் அது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து எனக்கு மின்னஞ்சலிலே அனுப்பி கொண்டிருப்பார்கள். குவிகம் இலக்கிய நிகழ்ச்சிகளிலே தொடக்க விழாவில் பங்கேற்றதுக்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் நான் எந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்கவில்லை என்றாலும் கூட குவிகம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கூர்ந்து கவனித்து பார்த்து மகிழ்ந்து பரவசம் அடைந்திருக்கிறேன். இது சாதாரண பணியே அல்ல. அசோகமித்திரன், பிரபஞ்சன், எஸ் ராமகிருஷ்ணன், ஆயிரா வெங்கடாஜலபதி, இந்திரன் என்றெல்லாம் நீங்கள் பட்டியலிடுகிற எழுத்தாளுமைகளை, அவர்களை நீங்கள் கொண்டாடிய விதம், அவர்களது கருத்துக்களை எல்லாம் ஒரு சுரங்கத்திலிருந்து தோண்டி எடுப்பது போல எடுத்து இந்த மக்களுக்கு நீங்கள் வழங்கிய விதம், உண்மையிலேயே நீங்கள் இருக்கிற திசை நோக்கி நான் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற அளவுக்கும் என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிற அளவுக்கும் உயர்வானது, உன்னதமானது. எனவே உங்களின் இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தால் அது வார இதழ், வாரம் இருமுறை இதழ், திங்கள் இதழ், நாளிதழ், 3 மாதங்களுக்கு காலாண்டு இதழ், ஆண்டிதழ் என்றெல்லாம் ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு செயல்படுத்துவார்கள். அவர் எந்த அடிப்படையிலே அதை பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அந்த பத்திரிகையை கொண்டு வந்தாக வேண்டும். அரசுக்கு இந்த பத்திரிகை திங்கள் இதழ் என்றால் மாதம் மாதம் அது காட்டியாக வேண்டும். நாளிதழ் என்றால் நாள்தோறும் அதை கணக்கு காட்டியாக வேண்டும். இது பத்திரிகை பதிவுக்கான வரையறை. ஆனால் ஒரு இலக்கிய அமைப்பு எனக்கு தெரிந்த வரைக்கும் அப்படியெல்லாம் எந்த விதமான வரையறைக்குள்ளும் கட்டுப்படுத்திக் கொள்ளாமல், ஆனால் இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு முறை மட்டும்தான் ஒரு இடர்பாடு காரணமாக அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாமல் போய்விட்டது என்று சொன்னபோது
ஐயா சுந்தரராஜன் அவர்களின் குரலிலே இழைந்தோடி அந்த சிறிய துயரத்தை நான் உணர்ந்தேன். ஒரு இலக்கியத்துக்கு எப்படி நகைச்சுவை உண்மையானது, ஒரு இலக்கியத்துக்கு எப்படி நெகிழ்ச்சி உண்மையானது, இலக்கியவாதிகள் எப்படி உண்மையான இலக்கியங்கள் படைக்க வேண்டும் என்றெல்லாம் பல்வேறு கோணங்களில். இப்போது இலக்கிய வாசல் நிகழ்ச்சி நகைச்சுவையை மையப்படுத்தி தொடங்கப்பட்டது. நகைச்சுவை எப்படி இலக்கியத்தில் இருக்கிறது என்பதற்காகவே ஒரு வாசலை தோற்றுவித்தால் கூட குவிகம் அமைப்பின் பணி அதோடு நின்றுவிடவில்லை. அது அடுத்தடுத்து கிளைவிருக்கிறது. இந்த நேரத்திலே என் மரியாதைக்குரிய எழுத்தாளர், என் என் வழிகாட்டி, இன்னும் சொல்ல போனால் என் குருநாதர் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அவர் மட்டும் எனக்கு நண்பராக வாய்த்திராமல் போயிருந்தால் அந்த இலக்கிய வாசல் நிகழ்ச்சியின் தொடக்க விழாவிலே, குபிகம் அமைப்பு நடக்கிய அந்த தொடக்க விழாவிலே சீனிவாச காந்தி நிலையத்திலே நான் பங்கேற்று பேசியிருக்க முடியாது. எனவே இந்த நேரத்தில் நான் அவருக்கு என் தலைதாழ்ந்த நன்றியினை நகைச்சியோடும் மகிழ்ச்சியோடும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய நகைச்சுவை உணர்வு என்பது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் கவிதைகளில் எல்லாவற்றையும் கடந்து, எப்படிப்பட்ட வழியையும் கடந்து ஒரு நகைச்சுவை இழையோடும். அந்த நகைச்சுவை தான் என்னை குவிகம் இலக்கிய அமைப்பின் இலக்கிய வாசல் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. ஏனென்றால் அப்படி நாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம். ஒரு கவிதை கூட அவருக்கு மிக பிடிக்கும். ஒரு மேடையில் எப்படி பேசுகிறார்கள் என்ற கவிதை முதலாக நமது மின்னம்பலம் இணையத்தில் தான் வந்தது. இதுவரை 20 முறைகளுக்கு மேல் எதிரிகளை எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டு விட்டாய், சலனமற்று கிடந்த உன் ஆதரவாளர்கள் முன்னிலையில் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால் என்பதை தாண்டி எதுவுமே விளங்கவில்லை, நீ சொல்லிக் கொண்டது எதுவும். இன்னொன்றையும் குறிப்பிட்டாக வேண்டும் என்று அடிக்கடி குறிப்பிட்டாய், ஆயினும் கடைசி வரை குறிப்பிடவே இல்லை அந்த இன்னொன்றை. இறுதியாக ஒன்றை சொல்லி விடைபெற விரும்புவதாக முழங்கினாய், அந்த ஒன்றையாவது சொல்லிவிட்டு போயிருக்கலாம் அல்லவா நீ என்று ஒரு கவிதை. இலக்கியவாதிகளின் கூட்டம் அல்லது அரசியல்வாதிகளின் கூட்டம் எப்படி பொருளற்றதாக அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்று பொருளற்ற பேச்சுக்களை சொல்லுவதாக அமைந்து விடுகிறது என்கிற வழியில் எழுதப்பட்டது அந்த கவிதை. ஆனால் குவிகம் இலக்கிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொருள் தரப்பட்டு கதைகளை குறித்தா அல்லது குறும்படங்களை குறித்து அல்லது நாடகங்களை குறித்து நகைச்சுவையை குறித்து என்று ஒரு எழுத்தாளருக்குள் என்ன இருக்கிறது என்பதை அவர் பேச வேண்டும் என்று வரையறை செய்தி எடுத்து கொடுத்ததின் வாயிலாகத்தான் இலக்கிய அமைப்பான இந்த குவிகம் ஒரு பெரிய சிறப்பை பெறுகிறது. செய்வது எதுவுமே பெரிய காரியம் அல்ல. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அதை எப்படி செய்ய போகிறோம், எதற்காக செய்கிறோம் என்பதுதான். அப்படி பார்க்கும்போது குவிகம் என்கிற அழகான இலக்கிய அமைப்புக்கு இந்த குறிப்பிலே நான் பார்த்தேன். குவிகம் என்றால் சில இதழ்களின் பெயரை சொல்லி அந்த இதழ்களின் முதல் எழுத்து என்று எடுத்துக்கொண்டால் கூட பரவாயில்லை என்று ஒரு நகைச்சுவையாக ஒரு குறிப்பிட்டிருந்தார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கியவாதிகளின் கவனம், இலக்கியம் படிப்பவர்களின் கவனம், இலக்கியத்தோடு சார்ந்து இயங்குகிறார்களே அவர்களுடைய கவனம் எல்லாம் ஒரு மையப்புள்ளியிலே ஈர்ப்பதற்கான, மையப்புள்ளியிலே கூடுவதற்கான ஒரு அமைப்பாகத்தான் குவிகம் இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். குவிகம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் தனித்து இயங்கியதாக நான் காணவில்லை. அது தன்னைத்தானே வளர்த்து கொண்டு தான் என்று சொல்லிக்கொண்டு தான் மட்டுமே என்று சொல்லிக்கொண்டு அதன் வரலாற்றில் இயங்கவில்லை. அதற்கு காரணம் அதை நிறுவியவர்களின் பரந்த மனப்பான்மையாக இருக்கலாம். யாரையும் போட்டியாக நினைக்காத ஒரு மனப்பான்மையாக இருக்கலாம். நாம் எல்லோருமே இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறோம் என்கிற உணர்வின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம். சீனிவாச காந்தி நிலையத்திலே ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு போன போது ஏற்கனவே இலக்கிய சிந்தனை அமைப்புக்கும் அதே நாளில் அதே நேரத்தில் இடம் தரப்பட்டு விட்டது என்று தெரிந்தவுடன் அங்கே 2 அமைப்புமே சேர்ந்து நடத்தலாம் என்ன என்கிற ஒரு உடன்பாட்டுக்கு 2 அமைப்பை சேர்ந்தவர்களும் சேர்ந்து ஒரு அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சியை நடத்தியதை கேள்விப்படும் போது இந்த இணக்கம் எங்கே கிடைக்கும், இந்த இணக்கம் பரவுமா இது போல என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே எழுந்தது. ஏனென்றால் எனக்கென்று ஒதுக்கிய நிகழ்ச்சியை நீங்கள் எப்படி அங்கே கொடுத்தீர்கள், அல்லது அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சியை நான் எப்படி நடத்த முடியும் என்கிற போட்டி உருவாகக்கூடிய அல்லது கருத்து மோதல்கள் உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை இணக்கத்துக்கான களமாக பயன்படுத்துகிற அந்த மாண்புதான் இலக்கியம். அரசியல் பிரித்தாலும், மதம் பிரித்தாலும், ஜாதிகள் பிரித்தாலும், வர்க்கங்கள் பிரித்தாலும் இணைப்பது, எல்லோரையும் இணைப்பது இலக்கியமாக இருக்கிறது என்கிற அடிப்படையிலே இந்த காரியத்தை, இந்த செயலை குவிகம் சிறப்பாக செய்திருக்கிறது. தொடர்ந்து நான் அவருடைய அறிக்கையிலிருந்து சுந்தரராஜன் ஐயா அவர்கள் சொன்னதிலிருந்து பார்க்கிறேன். பணுவல் புத்தகத்து நிறுவனத்தோடு சேர்ந்து அங்கே எப்படி எதை செயலாற்ற முடியுமோ அங்கேயும் போயிருக்கிறார்கள். டிஸ்கவரி புத்தக நிறுவனத்தோடு சேர்ந்து அங்கே செல்ல வேண்டுமோ அதற்கும் சென்று அங்கேயும் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார்கள். அதே போல சீனிவாச காந்தி நிலையத்தில் இலக்கிய சிந்தனை அமைப்போடு சேர்ந்து என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்திருக்கிறார்கள்.
ஆக எங்களது நோக்கம் இலக்கியம் வளர்ப்பது, எங்களது நோக்கம் இலக்கியவாதிகளை கொண்டாடுவது, இலக்கியவாணர்களை கொண்டாடுவது, எங்களது நோக்கம் தேர்ந்த படிப்பாளிகளை, வாசகர்களை மேம்படுத்துவது, புதிதாக உருவாக்குவது என்பதில் தெளிவாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் குவிகம் இலக்கிய அமைப்பின் செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் நான் குவிகம் நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் போய்விட்ட எனது சூழ்நிலை குறித்து நான் இப்போது மிகவும் வருந்துகிறேன். இனி இடையராது, அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம், அது இணைய வழி கூட்டமாக இருந்தாலும் அல்லது அரங்க கூட்டமாக இருந்தாலும் என்னை நீங்கள் மறவாமல் அழைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் இங்கே முன்வைக்கிறேன். ஏனென்றால் உங்களைப் போலவே நானும் இடையராது பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இடையராத அந்த அமைப்பின் வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு செயற்கரிய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லா இலக்கியவாதியும் அழைத்து வந்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாசகர்களை ஒருங்கிணைத்து உட்கார வைத்து கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். புத்தகங்களை உருவாக்கி பல பேரை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். புதிய எழுத்தாளர்களை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் உண்மையிலே சாதாரண செய்தியே கிடையாது. ஏனென்றால் ஒரு இலக்கிய அமைப்பு நடத்துவது எவ்வளவு சிரமம், எவ்வளவு கடினம் என்பது எனக்கு தெரியும். நான் பல இலக்கிய அமைப்புகளை ஒன்றிணைந்து வெளியேறியவன், அல்லது ஒன்றிணைந்து தொடர முடியாமல் போனவன், அல்லது தொடங்கி கைவிட்டவன் என்கிற இடத்திலே இருக்கிறவன் நான். அது எனக்கு தெரியும். ஆனால் குவிகத்தின் பங்களிப்பு, இடையறாத பங்களிப்பு, முகம் சுளிக்காத தமிழுக்கான பங்களிப்பு என்பது உண்மையிலேயே நெகிழ்ச்சி தரத்தக்கதாக, மகிழ்ச்சி தரத்தக்கதாக இருக்கிறது. இந்த சமூகம் ஏனோ சிறந்த முறையில் இயங்கக்கூடிய இலக்கிய அமைப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் தருவதில்லை, அவர்களை கொண்டாடுவதில்லை. பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாரதி சொல்லிக்கொண்டே வருகிறான். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று எதோ சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறான், பயிற்றி பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொல்கிறான். இந்த பயிற்றி பலகல்வி தந்து என்கிற அந்த ஒற்றை வரியைத்தான் குவிகம் அமைப்பு தன் கைவசம் எடுத்துக்கொண்டு இலக்கிய அளவிலே பயிற்றி பலகல்வி தந்து இந்த சமூகத்தை உயர்த்துகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இதில் வ.உ.ஸ் அவர்கள் இடையராது பங்கேற்று வருகிறார். என் மதிப்புக்குரிய பேராசிரியர், சென்னை தொலைக்காட்சியிலே சக்தி சீனிவாசன் அவர்கள் தான் முதலாக வ.உ.ஸ் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்ததாக நினைவு. மதிப்புக்குரிய மனிதர், நன்றியோடு நினைவில் கொள்ள வேண்டியவர் திரு சக்தி சீனிவாசன் அவர்கள். சென்னை வானொலியில் இளைய பாரதம் நிகழ்ச்சியின் பொறுப்பாளராக இருந்தார். அவர்தான் எனக்கு வ.உ.ஸ் அவர்களை சென்னை வானொலி நிலையத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தார். அந்த முகம் இன்றைக்கும் நான் பார்க்கிறேன். அதே கண்ணாடியை பார்க்கிறேன், அதே குரலை பார்க்கிறேன், அதே உற்சாகத்தை இன்றைக்கும் பார்க்கிறேன். நினைக்கும் போது இடையில எத்தனை 10 ஆண்டுகள் சந்திக்காமல் போனாலும் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் இடையறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கிற ஓர் உணர்வே நமக்கு வலிமையை தருகிறது, நம்பிக்கையை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. அந்த வகையிலே நான் மரியாதைக்குரிய வ.உ.ஸ் அவர்களையும் வணங்கி போற்றுகிறேன். ஒரு இலக்கிய அமைப்பு என்பது எனக்கு தெரியும், இடையறாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற பல இலக்கிய அமைப்புகள் தங்களுடைய செயல்பாடுகளை வரையறை செய்து கொண்டிருந்தன. இந்த இலக்கிய அமைப்பின் நோக்கம் மாதந்தோறும் ஒரு கூட்டம் நடத்துவது. இந்த இலக்கிய அமைப்பின் நோக்கம் மாதந்தோறும் ஒரு பேச்சாளரை அழைத்து வந்து பேச வைப்பது என்று எளிதான வரையறைகளை பல இலக்கிய அமைப்புகள் வரையறை செய்து கொள்ளும். அந்த எளிதான வரையறைகளை நிறைவேற்ற முடியாமலேயே பல இலக்கிய அமைப்புகள் இடையிடையே கைவிடப்பட்டுவிடும். பல இலக்கிய அமைப்புகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. என்னால் அப்படிப்பட்ட அமைப்புகளை பட்டியலிட முடியும். அல்லது சில பேர் இலக்கிய அமைப்புகளை தோற்றுவித்து யாரை போய் பார்க்க வேண்டுமோ, யாரை சந்திக்க வேண்டுமோ, யாரை சிறப்பு விருந்தினராக அழைக்க வேண்டுமோ அவர்களை அழைத்து அவரோடு தொடர்புகளை வெளிப்படுத்திக் கொண்டு அந்த தொடர்புகள் வாயிலாக சில செயல்களை சுயமாகவும் சமூகத்துக்கும் அல்லது சொந்த பந்தங்களுக்கும் அல்லது நண்பர்களுக்கும் செய்து முடித்த பின்பு அந்த இலக்கிய அமைப்பு கைவிடப்பட்டுவிடும். தமிழ் இங்கே ஒரு அடையாளமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு முதலமைச்சரை அல்லது ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவரை அல்லது மிகப்பெரிய ஒரு அதிகாரியை, ஒரு செல்வந்தரை ஒரு சாதாரண மனிதரால் சந்திக்க முடியாது. ஆனால் ஒரு இலக்கிய அமைப்பின் நிறுவனர், ஒரு இலக்கிய அமைப்பின் செயலாளர் என்று சொன்னால் உடனே அந்த அதிகாரியின், அந்த அமைச்சரின், அந்த செல்வந்தரின் கதவுகள் திறக்கும். ஏனென்றால் அது அது வருகிறவர்களுக்கான மரியாதை அல்ல, இலக்கியத்துக்கான, தமிழுக்கான மரியாதை. அப்படி கூட இந்த இலக்கிய அமைப்பு தன்னை உயர்த்தி கொள்வதற்காக, தங்களை உயர்த்தி கொள்வதற்காக எதையும் செய்யாமல் எப்படித்தானே இயங்குகிறதோ என்று வியக்கத்தக்க அளவுக்கு இடையறாது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு செய்தியை நான் சொல்லியாக வேண்டும். ஊர்ப்புறங்களிலே, கிராமப்புறங்களிலே டிராக்டர் இருக்கும். நீங்கள் ஐயா சுந்தரராஜன் அவர்களை பேசிக் கொண்டிருந்த போது எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. இந்த டிராக்டர் என்று சொல்வார்களே, உழுவை இயந்திரம். அந்த உழுவை இயந்திரம் சேற்றிலே உழுது கொண்டிருக்கும். அப்போது கலப்பையாக மாறி நிலத்தை அது பண்படுத்தும். அதே உழுவை இயந்திரம் அப்படியே கரைக்கு ஏறி ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு கிணற்றிலிருந்து தண்ணீரை இறைத்து வயல்களுக்கு பாய்ச்சும். அப்போது அது ஒரு மோட்டாராக செயல்படும். உடனே அதே உழுவு இயந்திரம் நிறைய கரும்பை ஏற்றிக்கொண்டு ஆலைக்கு போகும்.
அப்போது கரும்பை ஏற்றி சொல்கிற ஒரு சுமையுந்தாக அது பயன்படும். அதற்கு பிறகு கரும்பை அங்கே ஆலையில் இறக்கி விட்டு அங்கிருந்து அந்த எந்திரம் என்ன செய்யும் என்றால் ஏராளமான உரம் மூட்டைகளை எடுத்துக்கொண்டு நேராக வந்து ஊரிலே இறக்கும். அப்போது உரம் மூட்டைகளை ஏற்றுவதற்கு சுமையுந்தாக அது பயன்படும். உடனடியாக யாரோடு ஒருவருக்கு ஊரிலே உடம்பு செல்லாமல் போய்விடும், விபத்திலே சிக்குவார்கள், அல்லது ஏதாவது மருந்து குடித்து விடுவார்கள் தற்கொலைக்காக. அவர்கள் எடுத்து போட்டுக்கொண்டு அந்த உழவு இயந்திரம் நேராக மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகும். அப்போது அந்த உழவு இயந்திரம் ஒரு ஆம்புலன்ஸாக மாறிவிடும். அதற்கு பிறகு அவர்களை கொண்டு போய் அங்கே ஊரில் இறக்க வைத்துவிட்டு திரும்ப ஊருக்கு வரும்போது, ஊருக்கு வந்தால் திருவிழா நடந்து கொண்டிருக்கும். திருவிழாவில உடனடியாக அந்த உழவு இயந்திரத்தில் அந்த பின்பக்க பக்கத்தை சரி செய்து அதன் மீது கடவுளை வைத்து ஊரை சுற்றி வருவார்கள். அப்போது அந்த உழவு இயந்திரம் ஒரு தேராக மாறிவிடும். அதற்கு பிறகு மறுநாள் ஒரு பெண் பார்க்க செல்வார்கள். அப்போது பெண் பார்க்க அனைவரையும் அழைத்து செல்கிற அந்த ஊரையே திரட்டி கொண்டு போகிற ஒரு ஒரு வண்டியாக அந்த வண்டி மாறிவிடும். அதற்கு மறுநாள் அல்லது அன்று மாலை உழவு தொழிலாளர்கள் மற்ற வேளாண்மை தொழிலாளிகள் எல்லாரையுமே எடுத்துக்கொண்டு அது அவரவர் இடங்களிலே இறக்கிவிடும். அப்போது தொழிலாளிகளை அவர்களில் வேலைகளுக்கு பணிக்கிற ஒரு எஜமானனாக அந்த உழவு வண்டி மாறிவிடும். நீங்கள் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்தால் எந்திரம் ஒன்றுதான், ஆனால் அதன் செயல்பாடுகள் 20க்கும் மேற்பட்ட வகையிலே விரியக்கூடியவை. இதுதான் மல்டி பர்பஸ் என்று சொல்லக்கூடியது. இந்த மல்டி பர்பஸ் என்பது ஒவ்வொரு அமைப்புக்கும் இருக்க வேண்டும். அது குடும்பமாக இருந்தாலும் இருக்க வேண்டும், இலக்கிய அமைப்பாக இருந்தாலும் இருக்க வேண்டும், நிறுவனமாக இருந்தாலும் இருக்க வேண்டும். ஒரு பயன், ஒரு முதன்மை பயன், அந்த முதன்மை பயனை மையமாக வைத்து நடத்துகிற காரியங்கள். அப்படித்தான் நான் குவிகம் இலக்கிய அமைப்பை ஒரு அழகான உழவு வண்டியாக இந்த நேரத்தில் நான் வரையறை செய்கிறேன். இந்த உழவு வண்டி தான் இயங்கிக் கொண்டு பக்கவாட்டிலே என்னென்ன செய்ய வேண்டுமோ, எழுத்தாளர்களை சிறப்பிப்பது, நூல்களை வெளியிடுவது, குறும்படங்களை வெளியிடுவது, இலக்கிய அமைப்புகளோடு சேர்ந்து செயலாற்றுவது, பதிப்பகங்களோடு சேர்ந்து செயலாற்றுவது, யாரையும் பகத்தி கொள்ளாமல் ஒரு சுயநோக்கம் இல்லாமல் சமூகத்துக்காக அந்த உழவு வண்டி போலவே பயன்படுவது, தமிழுக்காக போராடுவது, இல்லை தமிழ் இலக்கியத்தின் மேன்மைகளை எடுத்துரைப்பது என்கிற அருமையான அருமையான மிக மிக அருமையான நோக்கங்களை அது தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பது எனக்கு மிகப்பெரிய அளவிலே மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிகழ்ச்சியை நான் திட்டமிட்டு பார்க்கிறேன். இந்த 10 ஆண்டுகளில் எத்தனையோ 100க்கும் மேற்பட்ட இலக்கியவாணர்கள் பங்கெடுத்து தங்கள் சிந்தனைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார். பிரபஞ்சன் போன்றவர்கள், அசோகமித்திரன் போன்றவர்கள், எஸ் ராமகிருஷ்ணன், நீங்கள் இந்திரன், நமது சாரு நிவேதிதா என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கேட்டவர்கள் எண்ணிக்கை 10 ஆண்டுகளில் நீங்கள் இதன் விளைவுகளை எண்ணி பாருங்கள். எவ்வளவு பேர் இலக்கியத்தால் ஈர்க்கப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு பேர் புதிய புதிய செய்திகளை தெரிந்து கொண்டிருப்பார்கள், அந்த புதிய செய்திகளை தெரிந்து கொண்டதன் வாயிலாக எத்தனை பேர் சிந்திக்க தலைப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு பேர் கேள்விகளை புதிதாக தனக்குள்ளே தோற்றுவித்துக் கொண்டிருப்பார்கள். இதெல்லாம் இலக்கியத்தின் இன்னொரு பக்கம். இலக்கியம் எல்லோரும் இணைப்பதுதான் இலக்கியம். இலக்கியத்தின் கோட்பாடு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது உண்மையானால் அதன் அடிப்படையிலே தான் குவிகம் இடையறாது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தர வேண்டியதும், இதன் மீது எவ்வகையிலும் ஐயப்படாமல் இருக்க வேண்டியதும், எவ்வகையிலும் இதை உயர்த்தி பிடிக்க வேண்டியதும், அரசு துறையிலோ அல்லது தனியார் நிறுவனங்களிலோ இந்த அமைப்பை பாதுகாக்க வேண்டியதும் சமூகத்தின் கடமை. சமூகத்திற்கான ஒரு அமைப்பை நிறுவி, இலக்கியத்திற்கான மொழிக்கான ஒரு அமைப்பை நிறுவி இத்தனை ஆண்டு காலம் நடத்தி கொண்டு வருகிறவர்களை எப்படி கொண்டாட போகிறோம், இந்த பண்பாட்டை, அதாவது இந்த கலாச்சாரத்தை எப்படி பரவ செய்ய போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நம் முன்னிருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இடையறாது இன்னும் பல 10 ஆண்டுகளை இந்த அமைப்பு கடந்து செல்லும். அமைப்பு என்பது ஒரு கோட்பாடு. நடைமுறை இல்லாத தத்துவம் மலட்டுத்தனம், தத்துவம் இல்லாத நடைமுறை குருட்டுத்தனம் என்று சொல்வார்கள். ஒரு தத்துவம் இருந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தால் அது மலட்டுத்தனம். தத்துவமே இல்லாமல் எதையாவது செய்து கொண்டிருந்தால் அது குருட்டுத்தனம். அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்த செயல்பட வேண்டும். குவிகம் இலக்கிய அமைப்புக்கு என்ன தத்துவம் என்றால், இலக்கியத்தை கொண்டு செல்ல வேண்டும், இலக்கியவாணர்களை கொண்டாட வேண்டும், புதிய புதிய வாசகர்களை உருவாக்க வேண்டும், சிந்தனையாளர்களை உருவாக்க வேண்டும், தமிழை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தமிழின் கனல் தனியாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது தத்துவம். சரி, இந்த தத்துவத்தை பாதுகாப்பதற்கு நடைமுறைப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்றால், இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும், ஆவணப்படங்களை திரையிட்டு கொண்டாட வேண்டும், புத்தகங்களை வெளியிட வேண்டும், அமைப்புகளோடு சேர்வு, இதெல்லாம் செயல்பாடுகள். ஆக நல்ல தத்துவம், அந்த தத்துவத்தை நடைமுறைப்படுத்துகிற செயல்பாடு, இரண்டிலுமே இந்த குவிகம் முன்னிலை வைக்கிறது, முதன்மை பெற்றிருக்கிறது, முழுமை பெற்றிருக்கிறது என்று கூட நான் சொல்லி மனமாற வாழ்த்துகிறேன். குவிகம் இடமில்லை, இங்கே இடமில்லை, அந்த இடத்திலே இடமில்லை என்று சொல்கிற போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு இனந்தெரியாத ஒரு சிறு கவலை ஏற்பட்டு கொண்டே இருந்தது. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, குவிகம் என்கிற இலக்கிய வாசலுக்கு
குவிகம் என்கிற இலக்கிய அமைப்புக்கு ஒரு மையம், ஒரு இடம் அமையும். அந்த அமைகிற இடத்திலேயே ஒரு அரங்கம் அதற்கென்று அமையும். அந்த அரங்கத்திலேயே நூல்கள் வெளியீடுக்கான முகவரி கிடைக்கும். அந்த முகவரியிலிருந்து எல்லாரும் வந்து சங்கமிப்பார்கள். தமிழ் இலக்கியத்தில் அந்த அமைப்பு தனக்கென்று ஒரு தனித்த இடம் பதிக்கும் என்கிற முழுமையான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த இனிய நேரத்தில் என்னையும் அழைத்து, மறவாமல் அழைத்து, இதுதான் நான் மறந்து விட்டேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் பங்கேற்றோம் என்பதை நான் மறந்து விட்டேன். பங்கேற்றது உண்மை என்பது எனக்கு தெரியும். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தொடக்கத்தில் பேசிய ஒருவரை அழைத்து, தொடக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிய ஒருவரை பங்கேற்க செய்ய வேண்டும் என்கிற உங்களின் பரந்த மனப்பான்மைதான் இந்த அமைப்பின் வெற்றியாக, இந்த அமைப்பின் செயல்பாட்டின் வெற்றியாக இருப்பதை நான் உணர்கிறேன். நீங்கள் என்னை தவிர்த்து கூட இன்னொரு அழைத்திருந்தால் அவர் வந்திருப்பார். ஆனால் இது மரபு, இது தொடர்ச்சி, இதன் வரலாறு மறக்கப்படக்கூடாதது, மறக்க முடியாதது என்பதையெல்லாம் சொல்லும் விதமாகத்தான் நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு முந்தைய ஜெயபாஸ்கரனை நினைவு கூர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிறீர்கள். எனவே எனக்கு மிக நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் உணர்கிறேன். பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் சொல்லுவார்கள், வாழ்நாள் பெரியது, வாழ்க்கையோ சிறியது, வீழ்நாள் வரினும் வீழாது உன் நற்செயல், தீதும் நன்றும் தம் தம் செயல்களே என்று சொல்லிவிட்டு சூழ்வன மீறி சுடர்வன செய்வாய் என்று சொல்வார். எப்படிப்பட்ட சூழல் நேர்ந்தாலும், எப்படித்தான் உங்களை இடர்பாடுகளும் தடைக்கற்களும் முட்டுக்கட்டைகளும் சூழ்ந்து நின்றாலும் கூட சூழ்வன மீறி சுடர்வன செய்வாய் என்று சொல்வார்கள். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டிருக்கிற, நடைமுறையில் இருக்கின்ற, செயல்பட்டு கொண்டிருக்கிற குவிகம் இலக்கிய அமைப்பு தன்னை சூழ்ந்து நிற்கிற எல்லா இடர்பாடுகளையும் மீறி சுடர்விட்டு பிரகாசிக்கிற காரியங்களை தொடர்ந்து செய்யும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அந்த வகையிலே இந்த அமைப்பின் அருமையான நிறுவனர்கள், இரட்டை தண்டவாளங்களாக சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கும் கிருபாகரன் ஐயா அவர்களுக்கும், இந்த அமைப்புக்கு துணை நிற்கிற விதமாக, இந்த அமைப்பை ஆரத்தழுவி கொண்டாடுகிற விதமாக தன் அறிவை, தன் ஆற்றலை, தன் அனுபவங்களை குவிகத்தின் வாயிலாக மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஐயா வாவேசு போன்றவர்களுக்கும், மற்றும் உள்ள எழுத்தாளர் நண்பர்களுக்கும், அதைவிட முக்கியமாக இந்த அமைப்புக்கு காது கொடுக்கிற, இந்த அமைப்புக்கு கண்களை திறந்து அதன் செயல்பாடுகளை கவனிக்கிற, இந்த அமைப்புக்கு பாராட்டி இந்த அமைப்பை வரவேற்று கரவொலி எழுப்புகிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவித்து, இந்த இனிய நேரத்தில் மீண்டும் ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியோடு குவிகம் அமைப்பை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா அவர்களே. நிச்சயமாக குவிகத்துக்கு இப்படி ஒரு பாராட்டு படியை படித்து உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதே என்று தெரியவில்லை. எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் உங்கள் அனைவர் சார்பாக உங்கள்கிட்ட தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன தவம் செய்தோம் என்றே தெரியவில்லை, அவ்வளவு அருமையாக இருந்தது. இதற்காக 10 ஆண்டுகள் காத்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது. நடுவில் உங்களை கூப்பிட்டு பேச சொல்லவில்லையே என்ற கவலையும் வருத்தமும் இப்பொழுது தான் தோன்றுகின்றது. அதற்காக எங்களை மன்னிக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் வந்து எங்கள் குவிகம் இலக்கிய அளவலாவில் கலந்து கொண்டு எங்களுடன் உரையாட வேண்டும். என்ன ஒரு ஆற்றொழுக்க நடை நீங்கள் பேசியது! அப்படியே எழுதுவதைப் போலவே இருந்தது உங்களுடைய பேச்சும். ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே முத்தான வார்த்தைகள் சிறப்பாக இருந்தன. ரொம்ப மனதை தொடக்கூடிய வார்த்தைகள். அதே சமயத்திலே நகைச்சுவையோடு அந்த கவிதை, முதல்ல ஒரு கவிதை சொன்னீங்க, புது கவிதை. டிராக்டரை பற்றி சொன்ன உபமானம் ரொம்ப ரொம்ப அப்படியே என் மனசில் பதிஞ்சிருக்கிறது. இப்போ மறக்கவே முடியாது. அடுத்த இதில் கிருபானந்தன் போஸ்டர் போடும்போது டிராக்டரை சிம்பிளாக போட்டுருவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போது இவ்வளோ நல்லா இருந்தது. நமது நண்பர்கள் இது ஒரு குயிக் கிளான்ஸ், ஒரு 10-15 நிமிடம் மற்ற நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த நிகழ்வை பற்றி கேட்டுட்டு அப்புறம் வாவிஸ் அவர்கள்ட்ட நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சொல்லுவோம். சார், மதுவந்தி ஒரு ரேப்பிட் ஃபயர் ரவுண்டுங்கிற மாதிரி தான். அனைவருக்கும் வணக்கம். மிக மகிழ்வான நேரம். இந்த மாதிரி எத்தனை 10 ஆண்டுகள், எத்தனை கொண்டாட்டங்கள் குவிகத்தோடு சேர்ந்து நடக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குவிகம் மின்னிதழில் ஆரம்பிச்சு குவிகம் இல்லமா நடந்து, குவிகம் குறும்புதினம், குவிகம் சிவசங்கரி சிறுகதை மாதாந்திர தேர்வு, குவிகம் ஆவணப்படம், குவிகம் பாரதியின் மந்திர சொற்கள், குவிகம் மும்மாரி என்று ஒரு நிகழ்வு இருந்தது. அது மாதிரி எவ்வளவு அடுத்தடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகள், வார வாரம் வித்தியாசம், அதுதான் குவிகத்தின் அடையாளம் என்கிற மாதிரி விதவிதமான நிகழ்வுகள். இதோடு சம்பந்தப்பட்டு நாங்களும் கொண்டாடி மகிழ்ந்து வளர்ந்து வருகிறோம், கேட்டு மகிழ்கிறோம் என்பது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி. நன்றி, நன்றி மதுவந்தி. சாய் சாய் கணேசன் சார், அன்மியூட் பண்ணீங்க. அடுத்தது ரேவதி ராமச்சந்திரன்.
அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. முதலிலே நம்முடைய சுந்தரராஜன் ஐயா அவர்கள் 10 ஆண்டுகள் செய்த சாதனைகளை எல்லாம் 10 நிமிடத்திற்குள் மிக அற்புதமாக சுருக்கி தொகுத்து அருமையாக பேசினார். அதைத் தொடர்ந்து அப்படியே ஒரு குற்றால அருகி பாய்ந்தது போன்ற ஒரு அற்புதமான ஒரு சொற்பொழிவு. புதுகத்தை பாராட்டுவது மட்டுமல்ல, இலக்கிய அமைப்புகளை பற்றியும் இலக்கிய அமைப்புகளுக்கான செயல்பாடுகளை பற்றியும் அவை எப்படியெல்லாம் தோன்றுகின்றது, எப்படி அவை மடிகின்றது, சில அமைப்புகள் மட்டும்தான் சாகா வரம் பெற்றது போல தொடர்ந்து கொண்டு நடந்து கொண்டே இருக்கின்றது என்று அவர் காட்டிய பாங்கு மிக அற்புதமாக இருந்தது. உங்களுடைய பேச்சில் நான் மெய் மறந்து போனேன். இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த குவியம் அமைப்பு இன்னும் பல 10 ஆண்டுகள் இதுபோல நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி என்னுடைய சிற்றுரையை முயற்சிக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி சாகரி சார். ரேவதி மேடம், அடுத்தது ராயச்சலப்பா. வணக்கம். குவிக்கம் தானும் வளர்ந்து எங்களே வளர்க்கிறதுன்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நானும் இதுல ஒரு பங்கு எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன ஒரு இந்த பில்டிங்ல ஒரு சின்ன ஒரு தூணார் ஒரு செங்கலா இருக்கின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வித்தியாசமாக இவங்க குவிக்கம் வித்தியாசமான ஒரு வாரமும் பண்ணும் பொழுது அடுத்து என்ன வரும், யாரை கூப்பிட்டு பேச சொல்லுவா, எந்த ஆளுமை வருவா, அவர்களோட தொடர்பு எங்களுக்கு ஏற்படுத்தி தர்ற இந்த குவிக்கத்துக்கு நிஜமாவே நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ராயச்சலப்பா சார். அடுத்தது ராஜாமணி. மதிப்புக்குரிய சான்றோர்களே, முக்கியமாக ஜெயபாஸ்கரன் அவர்களை கேட்டு ரொம்ப நாள் ஆயிற்று. 10 ஆண்டுகள் இலக்கிய வாசல் நிகழ்ச்சி என்னும் பொழுது இந்த 2015 டைரியை நான் தேடிக்கொண்டிருந்தேன். அதுதான் சற்று நேரமாகிவிட்டது. அன்றைக்கு நான் வர இயலாமல் போய்விட்டது. பேரன்பேத்திகளுக்கு பள்ளி மாற்ற வேண்டி இருந்ததால் அந்த வேலைக்கு முன் சென்றிருக்கிறேன். ஆகவே நான் 2015 அன்று நான் கலந்து கொள்ள இயலவில்லை. அதன் பிறகு கூடுமானவரை நான் தவற விட்டதில்லை. இந்த குவிகமானது முக்கியமாக என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திட்டம் போட்டு காரியங்களை நிறைவேற்றுவதிலும் சரி, திட்டமே இல்லாமல் திடீரென்று காரியங்களை நிறைவேற்றுவதிலும் சரி, 2 வகையான திறமைகளையும் கொண்டவர்களாக இருக்கிற குழு இது என்பதை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மிக மிக முக்கியமாக பேசுவது, பாடுவது, நாடகம் நடிப்பது, ஆவணப்படம் திரையிடுவது, நேரடி நிகழ்ச்சி நடத்துவது, இந்த மிக முக்கியமான நிகழ்ச்சிகளை தவிர 250 புத்தகங்களை குவிகம் வெளியிட்டிருக்கிறது. குவிகம் பதிப்பகம் என்பது ஒரு மகத்தான சாதனை. ஏன்னா தமிழ்நாட்டில் 250 புத்தகங்களை வெளியிட்ட பதிப்பகங்கள் இந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்று உங்களுக்கே தெரியும். அதுவும் சுயநலமற்று, லாப நோக்கமற்று இந்த நூல்கள் வெளியிடப்பட்டு பல நூல்கள் எழுத்தாளர்களின் சொந்த முயற்சியில் வெளியாகி இருக்கின்றன. அதற்கான வெளியீட்டு விழாவையும் நடத்தி, அதற்கான விமர்சனங்களையும் நடத்தி, இந்த இலக்கிய குழுக்களின் மூலம் பரவலாக எல்லா இடங்களுக்கும் இந்த செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதில் இந்த இலக்கிய குழுவில் நானும் ஒரு உறுப்பினராக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகுந்த நன்றியோடு இந்த அமைப்பை எண்ணி பார்க்கிறேன். தொடர்ந்து பல்லாண்டுகள் இந்த குவிகம் அமைப்பானது இயங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி. நன்றி ராயச்சலப்பா சார். குவிகம் என்பது இங்கே 2 பேர்னால இல்லை, இது எல்லாரும் சேர்ந்த அமைப்பு தான். குவிகம் என்பது யாருக்கும் சொந்தமானது இல்லை, இது எல்லா நண்பர்களும் சேர்ந்து தூக்கிவிட்ட கொடிதான் குவிகம் என்ற கொடி என்று சொல்ல வேண்டும். ராஜாமணி சார், நீங்கள் பேசுங்க. பேசும்பொழுது பழைய இதை ஷேர் பண்ணுறேன். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும். நீங்கள் அது ஆடியோ எல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் பாருங்கள். ராஜாமணி வணக்கம். முதல்ல குவிகம் உண்மையிலேயே ஒரு சிறந்த அமைப்பு. ஏன்னா இதில் பங்கு பெறும் அனைவருக்கும் கவிதை, இலக்கியம், கதை அப்படிலாம் இல்லாம எல்லா ஜன்னல்களையும் திறந்து வைத்து அவர்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சிகள், விருப்பமான செய்திகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அதுவரை கேள்விப்படாத, பார்க்காத பல விஷயங்களையும் எல்லோருக்கும் கொடுக்கிற விஷயமா இருக்கு. ரொம்ப நந்தவனம் போல இருக்கு இதனுடைய நிகழ்ச்சி. ரொம்ப சிறப்பு. அதை காட்டிலும் இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு எந்த அமைப்பிலுமே தொடர்ந்து பங்கு பெறும் நண்பர்களுக்கு அந்த அமைப்போடு தங்களை ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் அந்த மாதிரி எத்தனை அமைப்புகள் உருவாகும் தெரியல. ஏன்னா இதுல பொருள்கள் எதுவும் கொடுக்காம பங்கெடுப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கே அந்த அமைப்போட ஒரு பிணைப்பும் அடையாளமும் ஏற்பட்டு விடுகிறது. என் சொந்த அனுபவம். நான் வேறு சில அமைப்புகள் எல்லாம் போய் பேசும்போது திடீர்னு என்ன அறிமுகப்படுத்தும் போது குவிகம் ராஜாமணிம்பாங்க. இதை நான் மறுக்கவும் மாட்டேன்,
அதே சமயத்துல அந்த ஆமா அந்த அமைப்பை நான் நடத்தல அவங்க தான் நடத்தலாங்கிறதையும் சொல்லிடுவேன். ஆனாலும் அப்படி நம்மளே அறியாமலே நமக்கான அடைமொழியும் இந்த அமைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு கூடுதல் செய்தியா சொல்லிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு அதாவது என்ன சொல்றது, அனைவருக்கும் அதாவது ஒரு எல்லாருக்குமான ஒரு பங்கு ஒரு 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 நம்ம அமைப்புங்கிற உணர்வை ஊட்டுவது என்பது ரொம்ப கஷ்டம். அதற்கு நல்ல ஒரு மனித உறவு தேவைப்படுகிறது, மற்றவர்கள் உணர்வை புரிந்து கொண்டு அழகாக. அதே மாதிரி இந்த புஸ்தகங்கள் வெளியிடுவது என்ன ஆகுது அப்படின்னா, அது வரைக்கும் புஸ்தகங்கள் எல்லாம் வெளியிட முடியுமா, நம்ம அந்த எவ்வளவோ நிகழ்ச்சிகள் அவங்க வாழ்க்கையில இருக்கும், சொந்த வரலாறு ஏதோ ஒன்று நம்ம புஸ்தகங்கள் வெளியிடும் போது மகிழ்வை மட்டும் தருவதில்லை, பலருக்கு அவங்களுடைய சுய மதிப்பு, இந்த செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க இல்லையா, அதையும் அது உயர்த்தி விடுகிறது. பலருடைய வாசிப்பு தன்மையையும் எடுத்து எழுதுகின்ற அந்த ஒரு தன்மையுமே ஒரு அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி, அதனால அவங்களுக்கு என்ன லாபம்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த நண்பர்களுக்கு அதனால அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய ரசனையையும் திறமையையும் வளர்த்து எடுத்துக்கிற உதவுகிற அமைப்பாக இது இருக்கிறது. இது மேலும் சிறப்பாக நிச்சயமாக வலுப்பெற்று ஒரு முக்கியமான இடத்தை வரலாற்றில் இடம்பெறும் என்பது எனக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. அதற்கான வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாவேசையாவோட பாரதியார் இதெல்லாம் ஒரு ஆவணமாக நிச்சயமாக இருக்க போகிறது. நாளைக்கு யாராவது ஒரு PhD பண்ணா அதெல்லாம் ரெஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஆவணமான விஷயமாக பல்வேறு விஷயங்கள் இதில் நடந்திருக்கிறது. வானொலி, சுற்றுச்சூழல், எதை பற்றியெல்லாம் தொடாத தலைப்புகள், தொடாத துறைகள் இல்லை என்ற அளவுக்கு அறிவை சிந்தனையை தூண்டி அறிவையும் பல செய்திகளும் கொடுத்துக்கிற அமைப்பாக இருக்கிறது. ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஒற்றை நோக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு நான் ரொம்ப அபூர்வமாக தான் சந்திக்கிறேன். எனக்கு இந்த அமைப்போட தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த என் நண்பன் ஆர்கேயும் இந்த நேரத்தில் நான் நினைத்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ராஜாமணி. இவர் தான் குவியத்தோடைய இப்போ டெக்னிக்கல் பர்சன் சொல்லணும். எல்லா நிகழ்வுகளுக்கும் அங்கே போய் ஜூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, நேரடி நிகழ்வுக்கெல்லாம் ராஜாமணி. அடுத்தது இந்திர சுரேஷ், அவருக்கு அடுத்தது நாகேந்திர பாரதி சார். இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம், ஒரு 10-15 நிமிஷம் பாராட்டு மழையில் நனைவதற்கு ஆசையாக இருக்கிறது. அதுக்காக அனைவருக்கும் வணக்கம். இந்த குவிகம் இலக்கிய வாசலின் இந்த 10ஆம் ஆண்டு நிறைவு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம ஜெயபாஸ்கர் ஐயா ஒரு அழகான ஒரு உதாரணம் கொடுத்தாரு. உழவு இயந்திரத்தையும் குவிகம் அமைப்பையும் சேர்த்து ஒரு 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 உதாரணமாக சொல்லி கொடுத்தார். குவிகம் அவர் சொன்னபடி ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அங்கே இருக்குது. ஒரு நாடகமாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், இலக்கிய புத்தகமாக இருக்கட்டும், இலக்கிய விமர்சனமாக இருக்கட்டும், இலக்கியம் சார்ந்த பெரியோர்களாக இருக்கட்டும், பாரதி முதல் எந்த எந்த அளவுக்கு எந்த வீரியத்தில் இலக்கியம் நீங்கள் சொல்லும்போது நலவெண்பா பற்றியெல்லாம் பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுவீர்கள். இந்த விஷயங்கள் எது வேணுமோ அதுவும் கிடைக்கும், யாருக்கு என்ன வேணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கும். இந்த 2 விஷயங்களையும் நிச்சயமாக குவிகம் செய்து வருகிறது. அதற்காக குவிகத்திற்கு சிறப்பான பாராட்டுகள் அளிப்போம். இங்க சைட்ல இப்ப சுந்தரராஜன் ஐயா அப்படி போட்டுட்டே இருக்காரு பாத்தீங்களா. எனக்கு குவிகத்துல மிக மிக பிடித்த ஒரு விஷயம் என்னவென்றால் டாக்குமெண்டேஷன். அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பக்காவா டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருவாங்க. அது எந்த இலக்கிய அமைப்பும் இந்த அளவுக்கு செய்திருக்குமா என்பது உண்மையாவே கேள்விக்குறிதான். எத்தனையோ பேர் எவ்வளவோ விழாக்களை கொண்டாடி இருப்பார்கள், ஆனால் இந்த டாக்குமெண்டேஷன்ல காம்ப்ரமைஸே பண்ணது கிடையாது. ஆகையால் குவிகம் இன்னும் ஒரு 10,000 வருடங்கள் செல்லட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லாவிஷா சொல்றீங்க சார், 10,000 வருடம் 1-2 நாகேந்திர பாரதி, அடுத்தது டாக்டர் பாஸ்கரன். நன்றி சுந்தரராஜ் சார். இந்த 10 ஆண்டு கால வரலாற்றிலே நான் ஒரு 5 ஆண்டு காலம் குவியத்தோடு பயணம் செய்திருக்கிறேன் என்பது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமைக்குரியதாகவும் இருக்கிறது. ஐயா சுந்தரராஜன் சார் அவர்கள் சொன்னது போல அந்த 10 ஆண்டு கால வரலாற்றை கேட்கும் பொழுது மிக மிக பிரமிப்பாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. அடுத்து ஐயா ஜெயபாஸ்கரன் ஐயா அவர்கள் மிகவும் அழகாக சுருக்கமாக சொன்னார்கள். ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துகிறது எப்படி என்பதை, இலக்கியத்திற்காக நடத்தக்கூடிய ஒரு தத்துவத்தை எடுத்துக்கொண்டு இலக்கியத்துக்காக வேண்டிய நடைமுறைகளை எல்லாம்
எல்லா விதமான நடைமுறைகளையும் வழிவகைகளையும் ஒன்றுபடுத்தி செய்யக்கூடிய ஒரு குவிந்த அமைப்பாக குவியும் அமைப்பாக இருப்பதை பற்றி மிக அழகாக ஜெயபாஸ்கரன் ஐயா அவர்கள் சொன்னார்கள். அதையெல்லாம் கேட்கும் பொழுது இந்த குவியம் அமைப்பிலே நானும் ஒரு அங்கமாக இருக்கிறேன் என்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த குவியம் சிந்தனை மூலமாக, இலக்கிய சிந்தனை மூலமாக இந்த இலக்கிய வாசல் திறக்கப்பட்டது. இந்த திறக்கப்பட்ட இலக்கிய வாசல் இன்னும் பல எழுத்தாளர்களை உள்ளே இழுத்துக்கொண்டு அவர்களை வாழ வைக்கும், வளர வைக்கும் என்ற நம்பிக்கையோடு இதன் அங்கமாக இருப்பது பெருமையோடு நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. நன்றி நாகேந்திர பாரதி. நீங்க அப்படியே பழைய இப்போ 10 வருடத்துக்கு முன்னால் பாஸ்கரன் இப்போ தான் படத்தை பார்க்குறோம். இப்போ நேரடியாக அவரே பேச வந்திருக்கிறார். வாங்க பாஸ்கரன் டாக்டர். 10 வருடம் இலக்கிய வாசல் அப்படிங்கிறதுல நான் ஒரு 9.5 வருஷமாவது இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். கூட ஒரு ஊரில் இல்லாத நாட்கள் தவிர, இது அயல்நாடு சேர்த்தி அல்ல, ஊரில் இல்லாத நாட்கள் தவிர கூடிய வரையில் எல்லா கூட்டங்களுக்கும் நான் வந்திருக்கிறேன். அணில் போல நான் ஒன்றும் மேஜரா ஒன்றும் பண்ணல, கூடவே பயணிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. குவிகம் ஒரு பல்முனை தாக்குதல் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான இலக்கியம் என்ற ஒரு புள்ளியை வைத்துக்கொண்டு அதிலிருந்து பல திசைகளிலும் இசை, நாடகம், அதுல கவிதை, அப்படி அது தவிர உரையாடல்கள், இதில் நடுவில் திடீர்னு குறுக்க ஒரு சினிமா பற்றி ஒரு பீஸ், இப்படி ஒரு பல்சுவை இலக்கியம் சார்ந்து ஒரு பல்சுவை தொகுப்பாக ஒரு நிகழ்ச்சியும் அமைவது மிக சிறப்பானது. கிடைத்த 20 நிமிஷத்துல சுந்தரராஜன் சார் ரொம்ப அழகா இந்த 10 வருஷத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகளை அழகா பட்டியலிட்டார். ஜெயபாஸ்கரன் ஐயா அவர்களுடைய கவிதைகளை நான் விரும்பி வாசிப்பேன். தினமணியில நிறைய நேரம் அவருடைய நடுப்பக்க கட்டுரைகளை நான் வாசித்திருக்கிறேன். அவர் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அவர் என் பெயர்களை முழுமையாக கொண்டிருப்பார், ஜெயபாஸ்கரன். அவருடைய இன்றைய பேச்சு அப்படியே குவிகத்திற்கு முற்றா 100% பொருந்துகிறது. அந்த ஒரு மிகைப்படுத்தி எதையுமே கூறாமல் என்ன நடக்கிறது குவிகத்திலே என்பதை சொல்லுகின்ற பொழுது குவிகத்தின் உண்மையான அதனுடைய உருவத்தை, உண்மையான பயனை மிக அழகாக எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு குவிகம் சார்பில் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். என்றால் குவிகத்துடனே பயணிப்பேன் என்ற பெருமை எனக்கு உண்டு. இப்படியே 10,000 ஆண்டுகள் என்பதை ஒரு எண்ணிக்கை, ஒரு பேச்சுக்காக சொல்வது. நாம் உயிருடன் இருக்கும் வரை குவிகம் நடந்து கொண்டிருக்கும், எல்லோரும் நாம் பயணிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி டாக்டர். நிகழ்ச்சியாக சொன்னீர்கள். கடைசியில் கௌரி கிருபானந்தன் மேடம், நீங்க வார்த்தைகள் சொல்ல முடியுமா? அதுக்கு அடுத்தது பானுமதி. ஓகே, இதில் இருக்காங்களா தெரியல, ஆடியோவில். இப்போ கேட்கறதுன்னு நினைக்கிறேன். கேட்குது, சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது குவிகம் அமைப்பு நம்ம 4 பேர் முதல்ல ஆரம்பிச்சாலும் இப்போ எல்லாரும் சேர்ந்து ஏதோ புஷ்பாவுக்கு விமானம் மாதிரி இன்னும் யார் வந்தாலும் இடம் கொடுக்கும். அதுதான் பல முகமா இது பறந்துட்டு இருக்கு. நாடகம், கவிதை, அப்புறமா புக் பப்ளிகேஷன், கவிதைக்குள்ள கதை சொல்றது, இதெல்லாம் கொஞ்சம் புது புதுசா வேற ரூட் போட்டு யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்னா இருக்கு. இந்த இதுல நானும் ஒரு பங்கா இருக்கிறது ரியலி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மேடம். ரூம் போட்டு இல்லை, நாங்கள் அத்வைதா வீடே போட்டு யோசித்தோம். உங்கள் வீடு தான் நாங்கள் எல்லாமே யோசிக்கிறோம். நன்றி. பானுமதி மேடம், உங்கள் கருத்து சொல்லுங்க. அடுத்தது ராஜா அவர்கள். வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். குவிகத்தோட ஓரளவுக்கு அசோசியேட் ஆனதுல எனக்கு பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே டாக்டர் பாஸ்கர் சொன்ன மாதிரி பல துறைகளில் இருக்கக்கூடிய அருமையான விஷயங்களை, யோகா முதற்கொண்டு, இசை, கவிதை, நாடகம், நாட்டியம் மட்டும் இல்ல, வேடிக்கைக்காக, கிறிஸுக்காக, அதை தவிர உங்களுக்கு யோகா முதற்கொண்டு இதுல வந்தது. என்னை நன்றாய் படைத்தான் இறைவன், நன்றாய் தமிழ் செய்யுமாறே அப்படின்ற கவிதை வரி இருக்கு. மாதிரி தமிழுக்காக ஒரு அமைப்பு, தமிழ் இலக்கியத்துக்கான ஒரு கூட்டம், அது 10 வருஷம் தொய்வில்லாமல் வளர்ந்து வந்திருக்கு. டாக்டர்
திரு ஜெயபாஸ்கரன் சார் சொன்ன மாதிரி மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய அமைப்பு. இதில் யாருக்கும் யார் மீதிலும் எந்த விதமான கசப்பும் இல்லாமல் தனித்தனியாக இயங்காமல் ஒரு குழுவாக அருமையாக இயங்குவது ஒரு முன்னோடியாக தெரிகிறது. குவிகம் மேலும் மேலும் வளர்ந்து முகவரி இல்லாத எத்தனையோ எழுத்தாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பானுமதி மேடம். ராஜா. குவியம் இதில் மிக சிறப்பாக 10 வருடங்களாக போய் கொண்டிருப்பது நல்ல மகிழ்ச்சி. நானும் இதில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக குவியம் குறும்பு தினம், குவியம் இலக்கிய வாசல், குவியம் அளவலாவல், இது அத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எனக்கும் இலக்கியம் மிக பிடிக்கும். அதனால் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை 3 மாதம் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். குவியம் மேம்படும் சிறப்புற வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சுந்தரராஜனுக்கும் கிருபானந்தனுக்கும் எனது ஆசையை முடித்தாகுங்க. நன்றி நன்றி ராஜா அவர்களே. அடுத்தது பானுமதி வெங்கடேஸ்வரன், NS பிரேமா. பானுமதி அப்புறம் NS பிரேமா. வணக்கம். நான் குவிகத்துல ரொம்ப லேட்டா தான் இணைஞ்சேன். 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் செல்லப்பா சார் தான் அதை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அதனால அவருக்கு நான் அதை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ, அதுவும் இப்ப சுந்தரராஜன் சார் பேச்சை கேட்ட அப்புறம் அடாடா எவ்வளவு விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டேன். ஜென்ரலா நமக்கு ஒரு எண்ணம் உண்டு, இலக்கியவாதிகள் அப்படின்னா ஏதோ ஒரு ஜிப்பா போட்டுட்டு ஒரு ஜோல்னா பை மாட்டிட்டு குறுந்தாடி வச்சுட்டு இருப்பாங்க, கண்ணாடி போட்டுட்டுன்னு. அப்படிலாம் இல்லை. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரணமா இருக்கா, அவாவ தளத்துல அவாவா ஏங்கிட்டு இருக்கா, அதோட இலக்கியத்தையும் வளர்த்துட்டு இருக்கா. அது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அவர் ஜெயபாஸ்கரன் சாரோட உரை ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதுவும் அந்த டிராக்டர் ஓமானம் எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருந்தது. நானும் சில நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துருக்கேன். எனக்கு இவர் ஆவணப்படுத்துறத பத்தி சொன்னார் சுரேஷ். எனக்கு நான் இதுல வியக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சந்தோஷப்படுற விஷயம்னா அந்த நேர நிர்வாகம் கரெக்டா அந்த டயத்துல முடிக்கணும்னு வசந்தராஜன் சார் ரொம்ப கரெக்டா இருப்பார். அதோட அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எல்லாருக்கும் வாய்ப்பளிப்பார். அதுதான் ஒரு சிறப்பு. அதுக்காக நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். குவிகம் மேலும் மேலும் வளரணும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேடம். NS பிரேமா இருக்கீங்களா? அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். மிகச்சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்வில் நானும் பங்கெடுத்துக்கிறேன் ஒரு 2 வருடமாக என்பதை மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறேன். நான் மிகப்பெரிய ரசிகை. இங்க இருக்கிற ஆளுமைகள் அனைவரும் எந்த அளவுக்கு பங்களித்து கொண்டிருக்கிறார்கள் இலக்கியத்துக்கும் தமிழுக்கும். அது ஒரு ஒளிச்சித்திரமாகட்டும், ஒரு வாவேசு அவர்கள் பேசும் பாரதியாரை பற்றிய பாரதி கவிதைகள் ஆகட்டும், மற்றபடி நாகேந்திர பாரதி சார் கொடுக்கிற விமர்சனங்கள் ஆகட்டும், கிருபானந்தன் சாருக்கும் சுந்தரராஜன் சாருக்கும் மிகவும் மிகவும் நன்றி கடமைப்பட்டவர்களாக இந்த குழு இருக்கிறது. ஆண்கள் பெண்கள்னு பாக்குறது இல்லை, பெரியவங்க சின்னவங்கன்னு பாக்குறது இல்லை, அனைவருக்குமே ஒரு வாய்ப்பளிப்பு கொடுத்து மிகப்பெரிய ஆட்களாக ஒவ்வொருவரும் பரிமளிக்கிறதுக்கும், சிவசங்கரி அம்மாலாம் எவ்வளவு பெரியவங்க, அவங்க நம்பிக்கையுடைய இந்த கவிதை போட்டி கதை போட்டி எல்லாம் நடத்தி அதுக்கு பரிசு கொடுக்கறதுக்கெல்லாம் பண்றாங்க. கிரிஜா ராகவன் அம்மாலாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. மருத்துவர் பாஸ்கரன் சார்லாம் இதுல எவ்வளவு தூரத்துக்கு பேசுறாங்க வைக்கிறாங்க. அதே மாதிரி கௌரி கிருபாகன் இந்த மேடம்லாம் எவ்வளவு அவார்டெல்லாம் வாங்கினவங்க இங்க மிக சாதாரணமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும்போது அனைவருடைய பெயர்களையுமே சொல்ல எனக்கு விருப்பம்தான், நேரம் கருதி. அவர் ஜெயபாஸ்கரன் அவர் எழுத்தாளர் முதல்ல பேசின திரு ஜெயபாஸ்கரன் அவர்களுடைய கருத்தை அப்படியே என்டார்ஸ் பண்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக மிகவும் பெருமையாக நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கட்டாயம் நீடிக்க வேண்டும். இதை நடத்தும் உங்களுக்கு இறைவனுடைய அருளானது நன்றாக கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளுடன் என்னுடைய வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பிரேமா மேடம். சார் BK சுப்பிரமணியன் சார், மஞ்சுளா, அதுக்கப்புறம் டாக்டர் வாவேசு சார். BK சுப்பிரமணியன் சார் வர முடியுமா? BK சுப்பிரமணியன் சார் ஐ திங்க் அவர் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். மஞ்சுளா மேடம், மஞ்சுளா மேடம். ஹலோ. BK சுப்பிரமணியன் சார் சொல்லுங்க. உங்களுடைய வணக்கம் வார்த்தைகளை சார். கேட்பதற்கா? வணக்கம், சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த 3-4 வருடங்களாக
ஆரம்ப காலத்துல அந்த இந்தி பிரச்சார் சபா ரோட்ல இருக்கிற இதுல பிசிக்கல் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். கிருபானந்தன் சார் புக் ரிவ்யூஸ்லாம் அப்போ அரேஞ்ச் பண்ணுவாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் எனக்கு இந்த ஆர்வம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த ஆர்ஆர்பேட்ல ரெகுலராக அட்டன் பண்ணேன் சனிக்கிழமை தோறும். இப்போ வந்து ஜூம் மீட்டிங் ரெகுலர் அட்டன் பண்றேன். உங்களை போன்ற அறிவு சார்ந்த இலக்கியவாதிகள் அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லாட்ட கூட உங்க மூலமா கொஞ்சம் பல இலக்கியங்களை தெரிஞ்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப வெரி கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் அப்படி அமைதியாக இருந்து நீங்கள் வாழ்த்து தெரிவிப்பீங்க எல்லா மீட்டிங்லேயும். உங்களுக்கு மிக மிக நன்றி. மஞ்சுளா மேடம் இருக்கீங்களா? ஐ திங்க் அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டேன் சார். ஹலோ, சொல்லுங்க. கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது, சொல்லுங்க. ஆ, அஹ், எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சமீபத்துல தான் வந்து குவிக்கம் ஆர்கனைசேஷனோட இன்வால்வ் ஆனேன். ஆனா எனக்கு என்ன சொல்றது, இங்க வந்து நீங்க இவ்ளோ வருஷமா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குரூப்பா இருந்துட்டு இவ்ளோ, அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க வந்து இலக்கியத்துக்கு இவ்வளவு விஷயங்கள் செய்யறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்ஃபேக்ட் போன வாரம் வந்து கிருபானந்தன் சாரும் அவரோட ஒய்ஃபும் வந்து என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க சோழிங்கநல்லூர்ல. அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நான் வந்து இந்த குவிக்கம் அமைப்புக்கும் சரி இந்த இலக்கிய உலகத்துக்கும் சரி ரொம்ப நியூ கமர். என்னையும் ஒரு என்ன சொல்றது குடும்பமா நினைச்சு அவர் அவங்க வீட்டுக்கு வந்த போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சோ இது வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்புள், இலக்கியம் சார்ந்த சிந்தனை உடைய மக்களோட ஒரு இணைப்பு அப்படிங்கறத தாண்டி ஒரு உறவாவும் நான் பாக்குறேன் அதை. அதனால ரொம்ப நல்ல விஷயம் சார் குவிக்கம் அமைப்பை எங்களுக்கு அமைச்சு கொடுத்த இந்த பிளாட்ஃபார்ம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சொல்லாட்டி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் குவியம் அனைவருமே ஒரு நல்ல ஒரு குடும்பம் தான். அது மாதிரி தான் இப்போது இருக்கிறோம். நிறைவாக வாவிஸ் அவர்கள் நமது இதுக்குரிய மென்டர்னு சொல்லலாம் குவியத்தினுடைய. அதோடு தொடர்ந்து நம்மளை அழைத்து கொண்டு செல்பவர் மகாகவியின் மந்திர சொற்கள் வரிசையில் என்ற வரிசையை 206வது நிகழ்வாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றவர். அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு இயந்திர மனிதர் அவர். அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவுரையை தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிறைவுரைங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, எனக்கு இது நிறைவை தருகிறது. நான் பேசுகின்ற இந்த பேச்சு எனக்கு நிறைவை தருவதால் இது நிறைவுரை. ஒரு தனி மனிதருக்கு ஆகக்கூடிய வயதும் நிறுவனங்களுக்கு ஆகக்கூடிய வயதும் வித்தியாசமானவை. ஒரு 10 வயசான உடனே அந்த குழந்தை ஆல்ரெடி ஒரு 4-5 ஸ்கூல்ல சேர்ந்து ஒரு 4வது வகுப்பு என்னமோ வந்து சேர்ந்துரும். ஆனா ஒரு ஆர்கனைசேஷன்ங்கிறது அப்படி இல்லை. 10 ஆண்டுகள் வந்து மிகப்பெரிய ஆண்டுகள்னு கூட சொல்ல முடியாது. இது தவழக்கூடிய மழலை பருவம், எடுத்து கொஞ்சக்கூடிய தாளப்பருவம், பிள்ளைத்தமிழ் பாடக்கூடிய இனிய பருவம். ஆகவே இதுக்கு எத்தனை பாராட்டு வந்தாலும் தகும். அதுவும் நம்ம குழந்தையை தூக்கி இன்னொருத்தர் கொஞ்சும் போது சான்றோன் என கேட்ட தாய் என்று வள்ளுவன் சொல்வார். அப்படி இன்னைக்கு ஜெயபாஸ்கரன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதுல கூட ஒரு அருமையான பொருத்தம். அவர் முதல்ல பேசினார், நான் நிறைவுல பேசுறேன். 2 பேரும் 10 ஆண்டுகள் முன்ன இணைந்து ஒரே மேடையில பேசியிருக்கிறோம். ஆகையினால இந்த 10 ஆண்டுகள் என்பது ஒளி ஆண்டுகள், ஒளி வருடம் என்று சொல்லுவோம். இது போல இது ஒளி ஆண்டுகள். 10 ஆண்டுகள் ஒளியை வீசி கொண்டிருக்கக்கூடிய ஆண்டுகளாக அமைந்திருக்கின்றன. இதுல இன்னொரு சிறப்பு, முதல் முறையாக இந்த இயக்கம் 2 இலக்கங்களை தொட்டிருக்கிறது. 9 வரை 1 இலக்கம் ஒன்றுதான். இது 10 தான். முதல்ல இன்னொரு இலக்கம் வந்திருக்கிறது. ஆனால் இலக்கங்கள் 2 ஆகலாம், 3 ஆகலாம். ஆனால் இலக்கு ஒன்றுதான். நமது அந்த இலக்கு என்பது ஒன்று, அதுதான் இலக்கியம். இதுல இன்னொரு சிறப்பு, இது ஏற்கனவே நண்பர்களாக இருந்தவர்கள் ஆரம்பித்தார்கள். கிருபானந்தமும் சுந்தரராஜன் நண்பர்களாக இருந்தவர்கள் ஆரம்பித்த அமைப்பு. அதுல என்ன ஆச்சரியம், அந்த அமைப்பிலே சேர்ந்தவர்கள் எல்லாருமே நண்பராகிவிட்டார்கள். எப்படி ஒரு ஒற்றை அகல் விளக்கு, நான் சொல்வதுண்டு, அகல் விளக்கு என்பதற்கு பொருள் என்ன என்றால் வாய் அகலமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அதல்ல பொருள். உண்மையான பொருள் அது இருளே அகல் அகல் என்கிறது. இருளே நீ அகல் அகல் என்று சொல்வதால் அது ஒளி கூட்டுகிறது.
அதையும் விட சிறப்பான பொருள், ஒரு அகலிலிருந்து இன்னொரு அகலை ஏற்ற முடியும். அகல அகல இன்னொரு அகலை ஏற்ற முடியும். யூ கான் டூ தட் இன் எலக்ட்ரிக் பல்ப். அந்த போல இந்த அகலை போலே இது அகலாமல் இலக்கியத்தை சுடராக வீசிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது மிக பெருமைப்படக்கூடிய விஷயம். இன்றைய தினம் ஜெயபாஸ்கரன் அவருடைய பேச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்கிறேன். விரயம் இல்லாத கால விரயம், மொழி விரயம், சொல் விரயம், கருத்து விரயம், இப்படி விரயங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல வளர் நிலத்திலே பாய்ந்த டிராக்டர். அந்த டிராக்டர் கூட இன்னைக்கு என்னன்னா பல ரூபங்களை எடுத்தது. அவரே வந்து ஒரு அது என்னென்ன விஷயம், அதாவது ஒரு இன்றைக்கு அவருடைய பேச்சை பாராட்டினாலே அது குவிகத்தை பாராட்டுவதாகும். ஒரு ஒரு பாராட்டு ஒரு நிகழ்ச்சியை பற்றி எப்படி பேச வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி. கேட்பார் பிணிக்கும், கேட்டார் பிணிக்கும் தகவ கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற வள்ளுவன் குரலுக்கு இலக்கணமாக திகழ்ந்தது. அதில் அவர் தன்னுடைய சொந்த கவிதையை ஆரம்பித்தார். அற்புதமாக நான் கேட்டு ரசித்த கவிதை அது. அதுல ஆரம்பிச்சு ஒரு மாபெரும் சிந்தனையாளராக விளங்கிய புலவர் பெருஞ்சித்திரனார் அவருடைய நினைவை கொண்டு வந்தார். நான் ரொம்ப மகிழ்ந்தேன். ஏன்னா நான் நேரில் பெருஞ்சித்திரனார் பார்த்து பேசியிருக்கிறேன். அவருடைய நினைவையும் அவர்கள் சொன்னார்கள். அந்த மரபு வழி பெருஞ்சித்திரனார், அந்த மரபிலே தொடங்கி இன்றைய புதுமை களத்தில் இருக்கக்கூடியவரை ஜெயபாஸ்கரனுடைய பணி மிகச் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் மிக அவர் பாராட்டியதுக்கு பிறகு எல்லாரும் இந்த டிட்டோ போடுவாங்களே கீழே மேல, வந்தேன் வந்தேன், உள்ளேன் உள்ளேன் ஐயா உள்ளேன் ஐயான்னு சொல்ல வேண்டியதுதான். இது 10 ஆண்டுகள் இடைவெளி எங்க ஐயா இருந்தது? இத்தனை தூரம் குவிகத்தை பற்றி மிகச் சிறப்பாக உள்ளார்ந்து நெஞ்சார்ந்து பேசக்கூடிய ஒருவர் 10 ஆண்டுகளாக எப்படி விலகி இருந்திருப்பார்? நிச்சயமாக கிடையாது. இந்த 10 ஆண்டுகள் அவர் 10 ஆண்டுகளாக இருந்திருக்கின்றன. அவர் பற்றி கொண்டே இருந்த ஆண்டுகளாக இருப்பதால்தான் இப்படி அவர் வந்து நெஞ்சை பற்றும்படியாக அவர் பேசியிருக்கிறார்கள். இதுல முக்கியமான செய்தி நான் சொல்ல வேண்டியது, ஒரு தளம் 1973 நான் கல்லூரி பணியிலே நான் சேர்கிறேன், விவேகானந்தா கல்லூரியில. சேர்ந்த பிறகும் படிப்புகள் இருந்தன, நிறைய பணிகள் இருந்தன. இருந்தாலும் ஒரு வேலை கிடைத்து சென்னையில வேலையில அமர்ந்த பிறகு என்னுடைய பார்வை இலக்கியம் பக்கம் ஆர்வம் இருந்ததால் திரும்பிய போது 73 இந்த சென்னை மாநகரிலே இருந்த இலக்கிய அமைப்பு அத்தனையோடும் எனக்கு தொடர்பு இருந்தது. இலக்கிய சிந்தனை போன்ற மிகப்பெரிய அமைப்புகள், சிறு சிறு அமைப்புகள், எங்களுடைய பாரதி கலைக்கழகம், அதுல வந்த கவிஞர்கள், அந்த கால பெருங்கவிஞர்கள், இது போன்றவர்களுடன் நிறைய பழக்கம் இருந்தது. அந்த நீண்ட பாதையிலே இன்று நான் பார்க்கும் பொழுது குவிகம் தனித்து நிற்கிறது. இதற்கான அடையாளம் தனியாக இருக்கிறது. பாண்டித்துரை ஐயா தேவர் அவர்கள் 4வது தமிழ்ச்சங்கம் ஆரம்பித்தார்கள். 3 தமிழ்ச்சங்கம் கடந்து, அது 4 என்று சொல்வார்கள். நான் இப்போது சொல்கிறேன், நினைத்து பார்க்கிறேன், எல்லா ஊர்லயும் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிப்பார்கள். எல்லா ஊர்லயும் கையகல ஊரிலே, அமெரிக்காவில் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறது. அவருக்கு தெரியும், சுந்தரராஜன் எத்தனையோ பேருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். ஆனா எல்லா ஊர்லயும் தமிழ்ச்சங்கங்கள், ஒரு முறை நான் போயிருக்கிறேன், ஒரு அமெரிக்காவில் ஒரு இடம்னா ஒரு முறை போகும்போது ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கும், 2வது போகும்போது 2 தமிழ்ச்சங்கங்கள் இருக்கும், 3வது போகும்போது 3 தமிழ்ச்சங்கங்கள் இருக்கும். ஆஹா, கிளைகள் அதிகமாகிறதே என்று நினைத்தால் அவை ஒரு மரத்தினுடைய கிளை வெவ்வேறு திசையிலே போய்கொண்டிருக்கும். ஆகவே அப்படி இல்லாமல் அதையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா உண்மையிலே 4வது 5வது தமிழ்ச்சங்கமாக விளங்கக்கூடிய ஒரு பெருமை எதற்கு சேர வேண்டும் என்று சொன்னால் நமது குவிகத்துக்கு தான் சேர வேண்டும். அதை தமிழ்ச்சங்கம், சங்க பலகை என்று சொல்லலாம். ஆனால் இந்த சங்க பலகை புராண பலகை போன்று இல்லாமல், இது யாரையும் தள்ளாமல் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறது. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு விமர்சகனாக நான் பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை வந்து அசஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணா, அவருடைய படைப்புகளையும் பார்க்கும்பொழுது முதலிலே அவர்கள் படைத்த படைப்புகளுக்கும் இந்த குவிக நிகழ்ச்சிகளே பங்கு கொண்டு புதியவர்களை சொல்றேன், ஏற்கனவே எழுத்தாளர்களாக இருந்தவர்கள், புதிதாக படைக்கக்கூடியவர்கள் தன்னை தானே செப்பனிட்டுக் கொள்கிறார்கள். அதுபோல பேசக்கூடியவர்கள் எல்லாரையும் பேச வைப்பார்கள். ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம். போன முறை ஒரு கூட்டத்துல சொன்ன, பட்டு கத்திரிச்ச மாதிரி கிட்டத்தட்ட 20 பேர் பேசினாங்க. அத்தனை பேரும் அற்புதமா பேசினார்கள். இப்படி பல விஷயங்களை படைப்பாளிகளுக்கு உருவாக்கம் செய்கிறது. அதுதான் அழகு. இப்போ பாரதி பேசுகிறான், கல்லை வைரமணியாக்கல் என்று சொல்லுவான். அது எப்படி கல்லை வைரமணியாக்கப்போ? அதுக்கு ஒரு காரணமா தமிழிலே ஒரு அழகான சொல் உண்டு, அடர்த்தி என்று ஒரு சொல் இருக்கிறது. அடர்த்தி, இங்கிலீஷ்ல டென்சிட்டி என்பார்கள். இந்த அடர்த்தி எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், ஒரு கரி அடர்த்தியினாலே அழுத்தப்பட்டு வைரமாக மாறுகிறது. அதுபோல
இந்த இலக்கியத்தினுடைய அடர்த்தி அதிகமாகும் போது நாம் செம்மை பெறுகிறோம். நாம் படிக்கக்கூடிய இலக்கியங்கள் செவ்விலக்கியங்களாக மாறுகின்றன. செவ்விலக்கியங்கள் எழுதப்படுவதில்லை, வாசிக்கப்படுபவை. அதுதான் செவ்விலக்கியம். ஏனென்றால் அவருடைய தொழிலே செம்மைப்படுத்துவது, சமுதாயத்தை செம்மைப்படுத்தக்கூடியவை. அப்படிப்பட்ட செவ்விலக்கியங்கள் வரக்கூடிய ஒரு பாதையாக இந்த குவிகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு உயிர் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு அசைவு வேணும், அசைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஒரு உயிர்ப்பு இதுல இருக்கிறது. எப்படி ஒரு சின்ன ஓட்டாஞ்சில்லியை தூக்கி ஒரு 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 குளத்து மேல வீசி எறிஞ்சா அமைதியாக நிற்கக்கூடிய அந்த குளம் தன்னுடைய அடிவயிற்றிலிருந்து சிலிர்த்து வெளியே வட்ட வட்டமாக வளையங்களை காட்டிக்கொண்டு தன் இருப்பை காட்டுகிறது, அந்த உயிர்ப்பை காட்டுகிறது. அப்படி ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சிலிர்ப்பை, ஒரு உயிர்ப்பை இலக்கிய துறையிலே தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான தூண்டுகோலாக குவிகம் விளங்குகிறது என்று சொன்னால் மிக இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். நிறைவை தந்த ஜெயபாஸ்கரின் பேச்சிலே ஒரு விஷயத்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள். இடையின்றி இடையின்றி என்று சொன்னார். ஒரு காலத்துல தமிழ் மரபு இடையின்றி என்று சொன்னால் அழகான பெண்களை குறிக்கும். இடையே இல்லாமல் சீதையிலிருந்து ஆரம்பித்து பொய்யோ வெய்யோனொளி தன்மேனியின் விரிஜோதியின் மறைய, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். ஐயோ என்று சொல்லக்கூடிய அந்த இடையெல்லாம் பாடும். ஆனா இடையின்றின்னு சொல்லக்கூடிய பொருளை பாஞ்சாலி சபதத்திலே பாரதி பாடுகின்றான். இடையின்றி அணுக்களெல்லாம் சுழலும் என்று இயல் நூலார் இயம்புகின்றார். இடையின்றி கதிர்களெல்லாம் சுழலும் என்று வானூலார் இயம்புகின்றார். மேல இருக்கிற ஆஸ்ட்ரோபிசிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இடையின்றி உலகத்திலே எல்லாம் சுழலும் என்றால், கலைமகளே இடையின்றி எனது தொழில் சிறக்க நீ அருள வேண்டும் என்று பேசுகிறான். ஆகவே எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும், ஒரு பெரிய மாநாடு நடத்தினான், 30,000 பேரை வச்சு நடத்துறான் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது ஒரு நாள் நிகழ்ச்சி என்றால் பல பேரும் சேர்ந்து தேர் இழுப்பது போல இழுத்து கொண்டு தேர் முட்டியில கொண்டு நிறுத்தலாம். ஆனால் எவ்வளவு எளிதாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்வது என்பது ரொம்ப கடினமான விஷயம். என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவான வாழ்க்கை தான். நான் 70 தாண்டி 75 இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து ஒரு 200 வாரங்கள் நான் தொடர்ந்து எந்த விதமான இடையூறும் இல்லை. இது எவ்வளவு பெரிய விஷயம். பாரதியை பற்றி தொடர்ந்து இருக்கக்கூடிய இது குவிகம் குடிக்கிறது என்று சொன்னால் எந்த அளவு அதனுடைய உயிர்ப்பு சக்தி இருக்கிறது, எந்த அளவு அதனுடைய, அவர் சொன்னது போல இடையின்றி செய்யக்கூடிய அந்த நெஞ்சுறுதி இருக்கிறதே, அதை நான் பாராட்டுகின்றேன். ஐ எம் a லிவிங் எக்ஸாம்பிள். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இடையின்றி செயல்படக்கூடிய அந்த விஷயம். ஆகவே ஜெயபாஸ்கரன் அவர்கள் சொன்ன விஷயங்கள் இன்று மறுபடியும் இந்த பதிவிலே கேட்டு இன்புறத்தக்கவை. ஒரு பாராட்டு என்பது மேம்பாக்காக இருக்கக்கூடாது. ஆகா நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், ஏனென்றால் நான் சொல்கிறேன் என்ற அளவிலே அந்த மகுடம் சூட்டுவது போல இல்லாமல் இன்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் பாராட்டப்படுகிறீர்கள் என்று நின்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் எழுத்தாளராகவும் கவிஞராகவும் கட்டுரையாளராகவும் பாராட்டு பெறக்கூடிய ஜெயபாஸ்கரின் இனிய நண்பர் அவர்கள் இன்றைய தினம் பாராட்டி இருக்கிறார்களே, இது இந்த குவிகத்தினுடைய 10 ஆண்டுக்கான ஒரு அற்புதமான சிம்மாசனமாக விளங்குகிறது. இங்க இருக்கக்கூடிய நம்மை தூக்கி இந்த குவிகத்தை ஒரு அற்புதமான சிம்மாசனத்திலே ஏற்றி பாராட்டினாலே அமர வைத்த ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கு 1000 கோடி நன்றிகளை உரித்தாக்கி, இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக பேசினார்கள். அதுல 2-3 பேர் சொன்னது போல இது ஒரு குடும்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் அனுபவமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நடக்க வேண்டும். இது இந்த ஆண்டு கணக்கை தாண்டி இதையெல்லாம் தாண்டி அந்த காலத்துல ஒரு கவிதை உண்டு, ஆயுள் சந்தான்னு எழுதுவான். ஆயுள் சந்தா என்றார்கள், ஆயுள் எனக்கா அதுக்கான கேட்டான் ஒரு கவிதை, பத்திரிகை ஆயுள் சந்தா. அது மாதிரி ஆயுள் என்பது ஏதோ ஒரு வரையறைக்குள்ள நிற்க வச்சு இதுன்னு இல்லை. அந்த உயிர்ப்பு சக்தி இருக்கும் வரை இது ஓங்கி கொண்டிருக்கிறோம். சுரேஷ் சொன்ன ரொம்ப அருமையான விஷயம். சுரேஷ் இந்திரன் சொன்னது ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஆவணங்கள் இன்னும் வரக்கூடிய காலத்துக்கு வழிகாட்டும், ஒளிகூட்டும். இது போன்ற இலக்கிய அமைப்புகள் இன்னும் தொடர்ந்து வரக்கூடியதுக்காகவாவது நாம் முனைந்து இதில் இன்னும் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடக்கூடிய நமக்கெல்லாம் ஒரு பன்னீர் தெளிப்பாக, சந்தன தெளிப்பின் புல்லரிப்பாக, மாவிலை தோரணங்களின் வரவேற்பாக, ஒரு வசந்த கால வீச்சாக, தென்றலாக இன்றைய தினம் ஜெயபாஸ்கரனுடைய கவிஞர் ஜெயபாஸ்கரனுடைய உரை அமைந்ததே ரொம்ப மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆகவே குவியத்தினுடைய மற்றும் ஒரு மிக வெற்றி பெற்ற நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது என்று சொல்லி எல்லார் சார்பிலும் குவியத்தின் சார்பிலும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம்.
நன்றி வாவேசு சார். மறுபடியும் அதே தான். என்ன தவம் செய்தோம் உங்களை போன்ற ஜெயபாஸ்கரன் போன்ற மற்ற இங்கு வந்திருக்கிற அனைத்து நண்பர்களையும் குவியத்தில் இணைத்து பார்ப்பதற்கும் அதனுடன் சேர்ந்து இணைந்து பணியாற்றுவதற்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மிகச் சிறப்பான நிகழ்வாக அமைந்தது. இன்றைக்கு ஒரு அரை மணி நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டு விட்டோம். அதற்காக மன்னிப்பை கூறுகின்றோம். அடுத்த வாரம் என்ன நிகழ்வு என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நண்பர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருப்பீர்கள். இதோ இங்கே இருக்கின்ற நமது இந்திரநீலன் சுரேஷ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக வருகிறார். நாம் பேச போகிற தலைப்பு என்னவென்றால், விஎஸ்வி ரமணன் அவர்கள் எழுதி மிகச் சிறப்பாக வந்திருக்கின்ற நீலவானம் என்ற ஒரு த்ரில்லர் கதை. மிகச்சிறப்பாக அந்த காலத்தில் ஆர்த்தர் ஹீலியோட கதையை போல சொல்ல வேண்டும். அது நல்ல டெக்னிக்கல் சமாச்சாரங்கள் நிறைய நிறைந்தது. அருமையான கதை. அந்த கதையை நான் படிப்பதற்காக எனக்கு அனுப்பி வைத்தார். நான் பாதி படித்துவிட்டு அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட்டேன். அங்கே இந்தியாவிலிருந்து வரும் பொழுது அப்புறம் திருப்ப பிடிஎஃபில் வாங்கி மறுபடியும் படித்து முடித்தேன். மிக மிக ஒரு ஒரு த்ரில்லர், எப்படி சொன்னால் நம்மளை சீட்டு நுனிக்கே கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய கதை. அதை பற்றி பேசுவதற்காக நமது நண்பர்கள் வருகின்றார்கள். இந்திரநீலன் சுரேஷ் அவர்கள் ஒருங்கிணைப்பாக இருக்கின்றார். அடுத்த வாரம் அனைவரும் வருக என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஜெயபாஸ்கரன் சார், நீங்கள் வர வேண்டும். மே மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் இருந்ததுன்னா உங்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் அவருடன் காத்து கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 7:30 வரை உங்களுடைய நேரத்தை கேட்டு நமது கிருபானந்தன் சார் உங்களுடைய தொடர்பு கொள்வார். எப்பொழுது வேண்டாலும் குவிகம் உங்களுடைய அமைப்பு சார், நீங்கள் எப்பொழுது வேண்டாலும் வரலாம், வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் குவிகம் இந்த விழா நிகழ்ச்சியிலிருந்து மகிழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் என் அன்பும் நன்றியும் நல்வாழ்த்துக்களும்.